ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். प्रिस्किला और अक्विला के परिवार के विषय में आज हम ध्यान करने जा रहे हैं. ஆக்கில்லா என்பவர் ஒரு யூத கிறிஸ்தவர். जो ये अक्विला थी एक यहूदी मसीह थी. யூத பாரம்பரியத்தில் வந்த ஒரு பெண்மணியாகிய பிரிஸ்கில்லாளை அவர் விவாகம் செய்தார். और यहूदियों से जो पारंपरिकता से आई हुई प्रिस्किला से इसने विवाह किया. அவர்கள் இருவரும் ரோமாபுரி பட்டணத்திலே வாழ்ந்து வந்தார்கள். ये दोनों रोम के नगर में जीवन वासन करने लगे. ரோமாபுரியிலே முதல் அறியப்பட்ட கிறிஸ்தவர்களில் ஒருவர் என்ற பெருமைக்குரியவர் இந்த பிரிஸ்கில்லா. ये जो रोमा के जो नगर में थे पहले जो मसीह को जानने वाले प्रशंसनीय पात्र ये अक्विला थे. அவ்விதமாய் இருக்கின்ற காலகட்டத்திலே इस तरह के समय पर கிலவுதியு ராயன் என்று சொல்லுகிறவர் கிளாடியஸ் சீசர் என்பவர் ஒரு சட்டமிட்டார். ग्लैडियस सीसर एक सम्राट ने वहां पर एक कानून लागू किया. ரோமாபுரியில் இருக்கின்ற யூதர்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். उसने कहा कि जो रोमी नगर में रहते हैं वो उस नगर से बाहर आए. ஆகவே இவர்கள் ரோமாபுரியில் இருக்க முடியாதபடியினால் புறப்பட்டு அப்படியே வந்து கொரிந்து பட்டணத்திலே குடியேறினார்கள். इसलिए वहां पर ये लोग ना रहते हुए कुरिन्थियो नगर में आ गए. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் இவர்களுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. प्रेरितों के काम 18वां अध्याय पहले 3 वचनों में इनके इतिहास के बारे में बताया गया. அதன் பின்பு பவுல் அத்தேனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதி ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவி ஆகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். இந்த 3 வசனங்களிலிருந்து இந்த குடும்பத்தை பற்றி 2 காரியங்களை நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். इन 3 वचनों से इस परिवार के 2 कार्यों के बारे में बताना चाहता हूं. இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்துவுக்கு வந்த பொழுது இந்த குடும்பத்தாரிடத்தில் சென்று தங்கி இருந்தார் என்று வாசித்தோம். हमने पढ़ा कि पौलुस जब इस नगर में आया तो इस परिवार के साथ उसने कुछ समय बिताया. 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கிறோம் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். तीसरे वचन के अंतिम भाग में देखते हैं कि इनका जो उद्यम अर्थात उद्योग था तंबू बनाना. 2 பேரையும் சேர்த்து சொல்லி இருக்கிறது தொழிலாளிகள். और दोनों को कहा गया कि ये एक उद्यम था. எனவே நான் முதலாவது சொல்ல வருகிற குறிப்பு ஒன்றாக தொழில் செய்த குடும்பம். तो मैं जो पहला जो विषय कहना चाहता हूँ एक साथ मिलकर उद्योग करने वाला परिवार. ஒன்றாக தொழில் செய்தார்கள். एक मन से इन्होंने यह उद्यम किया. கணவனும் கூடார தொழில் செய்வார், மனைவியும் கூடார தொழில் செய்வார். पत्नी भी तंबू को बनाती थी और पति भी तंबू को இது बनाती அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். इसमें इन्हें जो आशीष मिली वो बड़ी थी. பிரசங்கிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, सबो उपदेश की पुस्तक 4 अध्याय में यह कहता है, ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். 2 பேர் சேர்ந்து பிரயாசப்படுவது ஒருவராய் பிரயாசப்படுவதை விட நல்ல பலனை உண்டாக்கும். यहाँ पर यह बताया गया कि एक व्यक्ति से बढ़कर 2 जने मिलकर एक कार्य को करे तो यह अच्छा बल उत्पन्न करेगा. ஆகவே இவர்களுக்கு தொழிலிலே நல்ல ஆசீர்வாதம். तो इनके जो उद्योग था इन्हें बहुत ही आशीषित किया. அன்பானவர்களே, இன்றைக்கும் சில குடும்பங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. हे प्रियो, इन दिनों कुछ एक परिवार को ही इस तरह का मौका मिलता है. சில இடத்துல 2 பேரும் டாக்டர்ஸாக இருக்கிறார்கள். कुछ एक जगह में दोनों डॉक्टर्स रहते हैं. சில இடங்களை பார்த்தா 2 பேரும் சேர்ந்து கடையை நடத்துகிறார்கள். और कुछ एक क्षेत्र में हम देखते हैं कि दोनों ही मिलकर दुकान को चलाते हैं. தொழில்களை அப்படி நடத்துகிறார்கள். और वैसे ही वे अपने उद्योग धंधे को भी चलाते हैं. நம்முடைய ஊழியங்களில் எல்லாரையும் கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து முழு நேர ஊழியத்தில் வைத்து நாம் பயன்படுத்துகிறோம். और हमारी सेवा में भी पति और पत्नी दोनों को मिलाकर इस सेवा में हम उनका उपयोग करते हैं. இப்படி சிலருக்கு 2 பேரும் ஒரே காரியத்தை செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. इस तरह से कुछ एक को दोनों एक मिलकर काम करने का एक मौका मिलता है. அப்படி கிடைத்திருக்கிறவர்கள்
உங்களுக்கு நிறைய நன்மைகள் அதிலே இருக்கிறது. ऐसे मिलने वालों को एक बहुत सी भलाइयां उन्हें मिलती நீங்கள் हैं, ரெண்டு பேரும் அந்த தொழிலை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். क्योंकि आप दोनों इस उद्योग के प्रति अच्छी तरह जानते ரெண்டு हैं। பேரும் சேர்ந்து பாரம் சுமக்க முடியும். दोनों मिलकर इसका बोझ उठा ரெண்டு सकते பேரும் हैं। சேர்ந்து திட்டமிட முடியும். दोनों साथ मिलकर इसका नियमों का लागू कर सकते हैं। ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிக்குள் நல்ல நம்பிக்கை இருக்கின்றபடியினால் தொழிலில் வித்தியாசங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை. पति और पत्नी को एक दूसरे पर अच्छा विश्वास होने के कारण इसमें कोई नुकसान आने की आवश्यकता नहीं। எனவே அப்படி வாய்ப்பு யாருக்கு கிடைத்திருக்கிறதோ நல்ல வண்ணம் பயன்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். इस तरह से यदि किसी को प्रभु उपयोग करना चाहता है तो आप उसमें उपयोग होकर लाभ उठाएं। இன்னும் ஒன்று, கணவன் ஒரு வேளை மனைவி இன்னொரு வேளை பார்க்கிறீர்கள், पति एक काम देखता है और पत्नी एक नौकरी को देखती है, அல்லது ஒருவர் வேலை செய்கிறீங்க, ஒருவர் வேலை இல்லாமல் இருக்கிறீர்கள். नहीं तो एक काम करता है और एक नहीं करती है। அப்படி இருந்தாலும் ऐसी स्थिति में भी நீங்கள் ஒன்றாய் வேலை செய்ய முடியாதே தவிர ஒரு மனமாய் நிற்க முடியும். आप एक साथ मिलकर काम नहीं कर रहे तो भी आप एक मन होकर खड़े रह सकते இதை हैं। எல்லாரும் கவனியுங்கள். ये ध्यान दीजिए, நீங்கள் ஒருவருக்கொருவர் உள்ள வேலைகளை குறித்து அறிய வேண்டும். आप ध्यान दीजिए कि आप एक दूसरे के काम के प्रति आपको अच्छी जानकारी रखनी चाहिए। அறிந்தீர்கள் என்றால் ஒருமனப்பட உங்களால் முடியும். यदि आप उस काम के प्रति जानकारी रखते हैं तो आप एक मन रह सकते हैं। அப்ப கணவனுடைய வேலையை மனைவி அறிய வேண்டும், மனைவியுடைய வேலையை குறித்து கணவன் அறிய வேண்டும். तो पत्नी के काम के विषय में पति को जानना चाहिए और पति के काम के विषय में पत्नी को जानना चाहिए। அது தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வீட்டில் உள்ள வேலைகளாக இருக்கலாம். वो किसी प्रकार का उद्योग धंधा हो या कोई नौकरी धंधा या फिर घर के घरेलू काम क्यों ना हो। உங்கள் வாழ்க்கை துணை என்னென்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். आपका जीवन साथी क्या क्या कर रहा है उसके प्रति आपको जानना चाहिए। இப்போ அறிய வேண்டும் என்றால் அதில் மறுபக்கம் அறிவிக்க வேண்டும். और यदि हम जानना चाहते हैं तो दूसरा तरफ हम उसको जानकारी देना चाहिए। கணவன் தான் செய்கிற வேலைகளை குறித்து மனைவியிடத்தில் சொன்னால்தான் மனைவிக்கு அந்த அறிவு உண்டாகும். पति उसके काम के प्रति की जानकारी यदि पत्नी से कहे तो ही उसको इस बात की समझ होगी। மனைவி தன்னுடைய காரியங்களை, தான் ஈடுபடுகிற காரியங்களை குறித்து கணவனிடத்தில் சொன்னால்தான் அவருக்கு தெரியும். इसी तरह से पत्नी भी अपने कार्यों में जिसमें भागीदारी करती है अपने पति से कहेगी तो वो उसमें मिल सकता है। ஆனால் எத்தனை குடும்பங்கள் இதை ஷேர் பண்ணுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. लेकिन कितने ऐसे परिवार है जो एक दूसरे से इस बात को बांटते हैं मुझे नहीं मालूम। அதுவும் இந்த காலத்தில் எல்லாருமே ரொம்ப பிஸியாக மாறி போன ஒரு காலம். इन समय में हम देखते हैं कि सभी लोग बहुत ही बिजी हो गए हैं। ஆனால் நான் இப்பொழுது சொன்னதை செய்வீர்கள் என்றால் பல விஷயங்களில் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். इसलिए जो मैं अभी कह रहा हूँ यदि आप उसका उपयोग लाएं तो ये बहुत ही लाभदायक होगा। சகோதரர்களே, உங்களுடைய வேலையினுடைய விவரங்களை மனைவியிடத்தில் அடிக்கடி சொல்லுங்கள். भाई लोग अपने काम की जानकारी के विषय में अपनी पत्नियों से आप इसका विवरण करें। சகோதரிகளே, உங்கள் வேலைகளை அல்லது வீட்டிலே நடக்கிற உங்கள் கடமைகளை அடிக்கடி புருஷனிடத்தில் சொல்லுங்கள். इसी तरह से बहनें भी आपकी जो कर्तव्य है, आपकी जो काम है, आप अपने पति से उन्हें बांटें। எவைகளை எல்லாம் சொல்ல வேண்டும்? किसे कहना चाहिए? நேச்சர் ஆஃப் த ஒர்க், அந்த வேலையினுடைய தன்மையை குறித்து பகிர்ந்து கொள்ளுங்கள். उस काम की जो स्वाभाविक स्थिति है उसके बारे में। அப்போ செய்கிற வேலையை பற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல அறிவு கிடைக்கும். तो जो काम करने की जानकारी उसे अच्छी मिल सकती है। அடுத்து அந்த ஒர்க் அட்மாஸ்பியர், அந்த வேலை செய்கிற இடத்துல சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். काम करने के क्षेत्र में उसकी परिस्थितियां क्या है यह हम बांटें। இதனால் அவர்கள் அறிந்து ஜெபிக்க அது உதவியாக இருக்கும். इस तरह से वो उस बात को जानते हुए अच्छी तरह प्रार्थना कर सकेगी। அடுத்ததாக உங்களோடு வேலை பார்க்கின்ற உடன் வேலையாட்களை குறித்து சொல்ல வேண்டும். उसी तरह से आपके जो सहयोगी काम कर्मचारी हैं उनके प्रति भी आप उनसे बांटें। மேலதிகாரிகளை குறித்தும் அவர்களோடு உள்ள இடைபாடுகளை குறித்தும் சொல்ல வேண்டும். और जो ऊपर के अधिकारी हैं उनके प्रति जो कार्य हैं उनको भी आप बांटें। நீங்கள் சிலரை நடத்துவீர்கள், உங்களுக்கு கீழே இருக்கிறவர்கள், அவங்களை குறித்தும் சொல்ல வேண்டும். आपके जो नीचे हैं आधीन हैं उनके बारे में भी आप जानकारी दें। இப்படி நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சம்பந்தப்பட்ட எல்லா ஆட்கள் அவங்க என்ன பேசுறாங்க, எப்படி நடந்து கொள்றாங்க என்றெல்லாம் நீங்க சொல்லும்போது அது குடும்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக மாறும். इस तरह से आप जो काम के विषय की जानकारी एक दूसरे से बांटे तो ये आपके लिए बहुत ही अच्छा होगा। அறியாமையினால் வரக்கூடிய பல சந்தேகங்கள் குடும்பத்தில் பெரிய குழப்பங்களை உண்டு பண்ணுகிறது. और जानकारी बगैर कुछ संदेह परिवार में आते हैं, ये बहुत सी समस्याओं को उत्पन्न करता है। ஆனால் மனம் திறந்து கணவன் மனைவிடத்தில், மனைவி கணவனிடத்தில் தன்னோடு உடன் வேலை பார்க்கிற எல்லாரை பற்றி பேசிக்கொண்டே வரும் பொழுது அது ஒரு தெளிவாக இருக்கும். इसलिए
पति और पत्नी एक दूसरे को उस काम के प्रति जानकारी दें तो उस काम की समझ बढ़ेगी। அடுத்தது ஒர்க் ஸ்ட்ரெஸ் பற்றி, அந்த வேலை பளுவை பற்றி சொல்ல வேண்டும். வேலை பளு, வேலையுடைய கடினம், அதை குறித்து சொல்ல வேண்டும். काम का जो कठोर परिश्रम है उसके प्रति भी बताएं। இந்த வேலையினாலே உங்கள் சரீரத்துக்கு உண்டாகிற காரியங்களை மாறி மாறி பகிர்ந்து கொள்ள வேண்டும். इस काम के दौरान आपकी शारीरिक अवस्था के बारे में भी बताइए। இந்த வேலையினாலே உங்கள் மனதுக்கு உண்டாகிற தாக்கங்களை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். इस काम के दौरान आपकी मानसिकता के में क्या प्रभाव पड़ता है आप बांटें। இந்த வேலைக்கு உங்களுடைய திராணி எப்படி இருக்கிறது, அது சம்பந்தமான காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். उस काम के प्रति आपकी क्या क्षमता है वो बांटें। இப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது சரியான ஒரு அறிவு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்கும். इस तरह से जब एक दूसरे को आप बांटेंगे तो उसकी जानकारी और अधिक बढ़ेगी। அதன் பிறகு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு மனதோடு ஜெபிக்க முடியும். इसके बाद यदि आप प्रार्थना करेंगे तो और भी अधिक एक मन से प्रार्थना कर पाएंगे। அதனால் உங்கள் வேலை ஸ்தலத்திலே பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். उसके कारण आपके काम के क्षेत्र में एक बड़ी जय को आप देख पाएंगे। அடுத்ததாக ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட், என்னென்ன பிரச்சனைகள் அங்கே சந்திக்கிறீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். और उसकी अगली बात है कि उस कार्य के क्षेत्र में क्या क्या समस्या आप पेश करते हैं उन्हें आप बांटें। மனிதர்களிடத்திலிருந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், मनुष्य की ओर से आने वाली समस्याएं சூழ்நிலைகளால் சந்திக்கிற பிரச்சனைகள், और वहाँ की परिस्थितियों की ओर से आने वाली समस्याएं பல பிரச்சனைகள் இருக்கிறது. और विभिन्न प्रकार की समस्याएं, போக்குவரத்திலே சந்திக்கிற பிரச்சனைகள், आने और जाने में आने वाली समस्याएं மதிய உணவு காரியங்களில் சந்திக்கிற பிரச்சனைகள், और दोपहर के भोजन के में आने वाली समस्याएं। இப்படி எல்லாம் நம்ம ஷேர் பண்ணி ஜெபிக்கும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். इस तरह से जब हम एक सारी बातों को बांटें तो बहुत ही चमत्कार चलेंगे। இனி ரெண்டு பேருடைய வேலையுடைய வருமானத்தை குறித்து ரெண்டு பேருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். दोनों की जो वेतन है उसके प्रति एक दूसरे को अच्छा मालूम होना चाहिए। சம்பளம் எவ்வளவு கிடைக்கிறது, आपको वेतन कितना मिलता है, அதிலே பிடித்தங்கள் என்னென்ன, आप उससे क्या क्या कार्य को करते அது हैं, போக எவ்வளவு கேஷாக கையில கிடைக்கும், उसके बाद आप कितना आपकी बचत होती है, வேற ஏதாவது காரியங்கள் அதிலே உண்டா, उसके विपरीत और कुछ कार्य है क्या। சம்பளத்துக்கு அந்த பக்கம் பெனிஃபிட்ஸ், பல சலுகைகள் இருக்கும், அவைகள் என்னென்ன, वेतन के अतिरिक्त कुछ लाभ प्राप्त होते हैं वो क्या है। சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், சில காரியங்கள் எடுத்து அனுபவித்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் சில இடங்களில் இருக்கும். कुछ एक सुविधाएं जहाँ काम के क्षेत्र में होती है हो सकता है, இவைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். इन्हें भी आप बांटें। ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த வேலையினால அடுத்து எதிர்கால வாய்ப்புகள், எதிர்கால எதிர்பார்ப்புகள் என்னென்ன, आपकी भविष्य के प्रति क्या क्या आपका नजर अंदाजा है वह भी आप एक दूसरे से बांटें। நான் இப்ப சொன்னதெல்லாம் பற்றி நீங்க பேசுனீங்கன்னா मैंने जो कहा यदि आप ऐसी बात करें உங்க வேலையை அந்த சூழ்நிலைக்கு உங்க மனைவி அல்லது கணவனை கூட்டிட்டு போகாமலே நீங்க அப்படியே காட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். उस परिस्थिति में आप अपने पति या पत्नी को ना ले जाते हुए वो परिस्थितियां ही वहां पर उसको खड़ा कर देगी। இப்படி செய்து விட்டு நீங்க ஒரு மனமா அங்குள்ள பிரச்சனைகளுக்கா ஜெபம் பண்ணி பாருங்க. इस तरह से बोलकर आप वहां की समस्या के लिए प्रार्थना करिए, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். अब बहुत ही सामर्थी रूप से आप प्रार्थना कर நீங்கள் पाएंगे। வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை குறித்து பூமியிலே ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் கர்த்தர் அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். प्रभु ने इस बात की प्रतिज्ञा की कि आप जो विनती कर रहे हैं उसके लिए पृथ्वी पर एक मन हो तो वो पूरा होगा। ஆகவே அன்பானவர்களே, इसलिए हे प्रियो, இதுவரைக்கும் இந்த பழக்கம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, अब तक कि यदि आपकी ऐसी आदत नहीं है तो कोई बात नहीं। இன்றைக்கு இந்த ஃபேமிலி சண்டேல இருந்து அதை ஆரம்பிக்கலாம். आज के दिन इस फैमिली संडे के दौरान आप इसे प्रारंभ करें। எந்த காலகட்டத்திலும் புதிய ஆரம்பத்துக்கு நாம தயங்க கூடாது. किसी भी समय में नई शुरुआत के प्रति आप ना हिचकिचाएं। அதனால் புதிய ஆசீர்வாதத்தின் வாசல்கள் நமக்கு திறக்கும். उसके द्वारा नई आशीष के द्वार आपके लिए खुलेंगे। அதனாலே வேலை சம்பந்தப்பட்ட சகலத்தையும் மனைவியோடு கணவனோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். इसलिए काम से संबंधित सारे कार्य को आप पति और पत्नी एक दूसरे से बांटें। என் மனைவிக்கு வேலையே கிடையாது, வீட்டுல கிடப்பா, அப்படி சொல்லாதீங்க. मेरे पत्नी को कोई काम नहीं, वो घर में ही पड़ी रहती है, ऐसा ना कहें। அவர்கள் வீட்டில் பயங்கரமான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், और काम घर के काम बहुत करती हैं, அதை குறித்தும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். उसके प्रति आप बांटें। ரெண்டு பக்கம் பகிர்ந்து கொள்ளுங்கள். आप एक दूसरे से बांटें அப்போதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பிரயோஜனங்கள் வரும். तो इसी अवस्था में एक दूसरे से अच्छे लाभ को आप देख पाएंगे। இப்படி புரிந்து கொள்வதனால்
ऐसी समझदारी के तहत ஒன்று, ஜெபிக்கிறதுக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். पहला यह है कि आप प्रार्थना करने में एक मन लगा पाएंगे, அதனால் தடைகள் எல்லாம் மாறும், उसके द्वारा रुकावटें सब दूर होंगी பெரிய காரியங்கள் நடக்கும். और बड़े कार्य हम देख सकते हैं। இரண்டாவது, இப்படி புரிந்து கொள்வதனால் ஒரு மாரல் சப்போர்ட், மனசுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல தாங்குதல் செய்ய முடியும். यदि आप इस तरह से बांटे तो एक दूसरे की मानसिक स्थिति को, उस नैतिकता को आप संभाल पाएंगे। அப்ப இந்த மனைவிக்கு கணவனுடைய வேலையை பற்றி நல்லா தெரிந்திருக்கும் பொழுது அவர் வரும் பொழுது அவர் முகபாவனை வச்சு புரிந்து கொள்வார் எந்த நிலையில் வருகிறார் என்று. तो ये जो पत्नी है अपने पति के काम के प्रति यदि वो अच्छी जानकारी रखता है, जैसे ही पति घर आता है तो उसके चेहरे के भाव को देख के पत्नी समझ सकती है। இந்த மனைவியுடைய வேலை குறித்து வீட்டில் உள்ள காரியம் அல்லது வெளியுள்ள காரியத்தை குறித்து கணவன் சரியா புரிஞ்சிருந்தா வீட்டுக்குள்ள வந்த உடனே முகத்தை பார்த்த உடனே அவருக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இவ எந்த நிலைமையில் இருக்கிறாள் என்று. उसी तरह से यदि पति अपनी पत्नी की सारे कामों की जानकारी रखता है तो जैसे भी घर में प्रवेश करे अपनी पत्नी का मुख देखते हुए घर की परिस्थिति कैसी है वो समझ पाएगा। அப்போ அதுக்கு தக்க வார்த்தைகளை பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மனதை திட்டப்படுத்த ஒரு தாங்குதலாக இருக்க நல்ல வாய்ப்பு உண்டு. इस तरह से एक दूसरे की बातों को बांटकर एक दूसरे को संभालने की स्थिति में आए। மூன்றாவதாக நாம் இப்படி ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள் இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றன. तीसरी बात, यदि हम एक दूसरे को अपने काम को बांटे तो वहां से एक अच्छी सलाह आएगी। கணவனுடைய வேலையை பற்றி மனைவிக்கு சரியாய் தெரியாது, पति के काम के विषय में पत्नी को नहीं मालूम। அப்படி இருக்கும்போது திடீர்னு அங்க வந்த ஒரு பிரச்சனையை வந்து சொல்லுகிறார். ऐसी स्थिति में वो अचानक से आई एक समस्या को कहता है, அப்ப இந்த மனைவி அதுக்கு கொடுக்கிற ஆலோசனை நிச்சயமா கரெக்டா இருக்க வாய்ப்பில்லை. तो निश्चित रूप से जब ये पत्नी कुछ सलाह देगी तो ये सही ना होगी, ஏன்னா அந்த மனைவிக்கு அந்த வேலை குறித்த விவரங்கள் தெரியாது. क्योंकि पत्नी को उस काम के प्रति जानकारी नहीं है। தெரிந்திருந்தால் यदि उसको मालूम அந்த होता, பிரச்சனை நேரத்தில் மனைவி தரும் ஆலோசனை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். उस स्थिति में जो पत्नी की ओर से आई हुई सलाह बहुत ही लाभदायक होती, ஏனென்றால் மற்ற மனிதர்கள் தருகிற ஆலோசனை பல காரியத்தை சார்ந்து தருவார்கள். क्योंकि दूसरे लोग यदि कोई सलाह देंगे तो वो उनसे संबंधित होगी। ஆனால் மனைவியோ மிக உண்மை உள்ளவள், திறந்த மனசோடு கரெக்டாக சொல்லி தருவார். जो पत्नियां हैं वो बहुत ईमानदारी है, पूरे खुले मन के साथ एक सही सलाह देगी। அதே போல மனைவிகளுடைய சூழ்நிலைகள் கணவனுக்கு சரியாய் தெரிந்திருந்தால் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கணவன் சரியான ஆலோசனை கொடுத்து நடத்த முடியும். वैसे ही पत्नी के सारे कार्य के प्रति यदि पति जाने तो सही समय पर वो सही सलाह को देगा। அடுத்ததாக இந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கும்போது பாரத்தை பகிர்ந்து சுமக்க முடியும். यदि एक दूसरे के अंदर एक अच्छी समझदारी है तो आप एक दूसरे का बोझ उठा सकते हैं। இதுக்கெல்லாம் தான் கணவனும் மனைவியுமாய் தேவன் வைத்திருக்கிறார். इसके लिए ही प्रभु परमेश्वर ने पति और पत्नी करके रखा है। அநேகர் என்ன நினைக்கிறோம், பிள்ளைகளை பெற்று வளர்த்து எல்லாம் குடும்பத்தை எப்படியா காப்பாற்றணும், அந்த ஒரு பாயிண்ட்ல நிக்கிறோம். कुछ एक लोग ऐसा सोचते हैं कि परिवार बनाना है और बच्चों को उत्पन्न करना है, किसी तरह से परिवार को रखना அது है, ऐसा। முக்கியமானதுதான். ये मुख्य बात है। ஆனால் அதோடு கூட இப்படிப்பட்ட நிறைய நன்மைகளை கர்த்தர் இதிலே வைத்திருக்கிறார். उसके विपरीत बहुत सी भलाइयों को प्रभु ने रखा है। அவைகளை இன்றைக்கு கணவன் மனைவி அனுபவிக்க வேண்டும். उन सभी का अनुभव आज पति और पत्नी को उठाना चाहिए। ஆகவே நான் இப்ப சொன்ன இந்த 4 நன்மைகள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். इसलिए अभी जो मैंने कही 4 भलाइयां आपके लिए बहुत लाभदायक ஜெபத்தில் हैं। ஒரு மனம், प्रार्थना में एक मन, தளர்ந்த வேளையில் தாங்குதல், और जब थक जाए तो एक दूसरे को संभालना, பிரச்சனை வேளையில் தகுந்த தீர்வு காணுதல், और समस्या के समय में अच्छी सलाह को देना, பாரத்தை பகிர்ந்து சுமத்தல். अपने बोझ को बांटना। இந்த 4 கிடைச்சாலே நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க வாழ்க்கையில. यदि आपको ये 4 बात मिल जाए तो अपने जीवन में आप बहुत खुश रहेंगे। நீங்க செய்கின்ற வேலையும் தொழிலும் உங்களுக்கு சந்தோஷமாக மாறும். आप जो भी काम करते हैं, नौकरी करते हैं, उन सभी के विषय में आप खुश रहेंगे। ஆகவே 2 பேரும் இன்ற ஃபேமிலி சண்டேயிலிருந்து இதை ஆரம்பிக்கும்படி நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன். इसलिए आज ही जो फैमिली संडे है, आज के दिन से यदि आप शुरू करें, मैं एक बहुत ही आपसे सलाह देता நான் हूँ। கணவன் மனைவிக்கு சொன்னேன், मैंने पति और पत्नी के அதே विषय में कहा, போல விவாகமாகாத வாலிப தம்பிமார் தங்கைகள் வேலை பார்க்கிறீர்கள். वैसे ही जो जिनका विवाह नहीं हुआ है, भाई और बहन काम करते हैं, உங்களுடைய காரியங்களை உங்கள் பெற்றோரிடத்திலே நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். आप अपने काम की जानकारी अपने पिता से कहें। உன் நண்பனை விட உன் பெற்றோர் உனக்கு உண்மை உள்ளவர்கள். आपके मित्र से बढ़कर आपके माता पिता बहुत ही ईमानदार हैं। உன் நண்பர்களை பார்க்கிலும் உன் பெற்றோர் உன்னுடைய நலனை கருதுகிறவர்கள்.
आपकी मित्रता से बढ़कर आपके माता पिता आपकी भलाई को चाहने वाले हैं। விசுவாசிகளா இருந்தா உனக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். यदि वो एक विश्वासी है तो वो आपके लिए प्रार्थना करेंगे। அப்போ நான் இப்ப சொன்ன எல்லா விவரத்தையும் நீங்க பெற்றோர்ட்ட சொல்லுங்க. तो जो मैंने अब तक के कहा है उन सभी का विवरण अपने माता पिता से कहें। கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்கள் பெற்றோரிடத்திலே மனம் திறந்து சொல்லி அந்த அனுபவத்திலே முன் செல்லுங்கள். जब तक कि आपका विवाह नहीं हुआ है उस स्थिति तक कि आप अपने कार्य की जानकारी पूरी माता पिता से कहें। அதோடு கூட சில காரியங்களை உங்கள் உடன் பிறந்தவரிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். वैसे ही आपके जो साथ जन्म लिए हैं उन भाइयों के साथ भी आप बांट सकते हैं। உங்கள் ஊழியக்காரரிடத்திலே சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள். आपके जो सेवकों के साथ बांटनी है आप उन्हें बांटें। உங்கள் ஊழியர்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள். क्योंकि आपके सेवक आपके लिए प्रार्थना करते हैं। அவர்களும் உங்களுடைய வேலையின் தன்மைகளையும் இந்த சூழ்நிலைகளையும் அறிந்தால் இன்னும் ஜெபத்தை நன்றாக பண்ணுவார்கள். वे लोग भी यदि आपके काम की जानकारी रखे तो और भी अच्छी तरह से आपको प्रार्थना कर सकेंगे। இப்போ உங்களை சந்தித்து உங்களை வீடு தேடி வருகிற ஊழியர், நீங்க ஒரு இன்ஜினியர் அல்லது ஒரு பேங்க் மேனேஜர், இவர் ஒரு தினந்தோறும் வேலை செய்கிறவர், அது மட்டும் தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான் ஜெபம் பண்ணுவாங்க. यदि आपके सेवक को ये जानकारी रहे कि आप एक इंजीनियर हैं तो उसके प्रति आपको एक सही जानकारी वो देख ஆனா सकेंगे। அந்த வேலைக்குள்ள இருக்கிற காரியங்கள் என்ன, लेकिन उसके काम के तहत क्या क्या कार्य किया அதுல जाता है, விசிட்டிங் வரும்போது கொஞ்சம் திறந்து சொல்லுங்கள். तो जब वो आपको विजिट करते हैं उस समय आप पूरे मन से அப்ப खुल இந்த करते हैं சூழ்நிலைகளை புரிந்து உங்களுக்காய் ஜெபம் பண்ணுவார்கள். तो आपकी परिस्थिति समझकर वो प्रार्थना அது करेंगे। உங்களுக்கு இன்னும் தாங்குதலாக இருக்கும். यह प्रार्थना आपके लिए संभालेगी। ஜெப நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். आपके प्रार्थनामय मित्रों को आप बना सकते हैं। தொழில் செய்கிறவர்கள் இன்னும் தொழில் செய்கிறவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். जो उद्योग धंधे करते हैं आप उन सब के साथ मिलकर प्रार्थना कर सकते हैं। யாரோடும் சேர்ந்து ஜெபிக்கலாம். आप किसके साथ भी कर सकते हैं। ஆனால் ஒரே தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த பாரம் ரொம்ப புரியும். लेकिन जो एक ही विषय का दो धंधा करते हैं उसका बोझ वो रखते हैं। அதற்கு தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயங்காலம் இரவு இங்கே ஒரு ஜெபம் வைத்திருக்கிறோம், தொழில் செய்கிறவர்களுக்கான ஜெபம். इसलिए रविवार की रात्रि को जो उद्योग धंधे करते हैं उनके लिए एक प्रार्थना रखी गई ஆனா है। अनेक தொழில் செய்கிறவர்கள் அதிலே நீங்கள் பங்கு பெறுகிறதில்லை. लेकिन बहुत से हैं जो इसमें भाग नहीं लेते। நீங்கள் வட்டமாக உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நன்றாக ஜெபிக்கலாம். आप गोल आकार में बैठकर एक दूसरे की बोझ को बांटे तो आप अच्छी तरह प्रार्थना कर पाएंगे। இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பம் தொழில் ஒருமனமாய் நின்ற குடும்பம். जो अकिला और प्रिस्किला का जो धंधा था उद्यम था वो एक मन होकर किया, ஒன்றாக தொழில் செய்த குடும்பம். एक मिलकर। நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் செய்யும் காரியத்தில் ஒருமனமாய் நிற்க வேண்டும். हमारा जो परिवार है जो भी काम करते हैं उसमें एक मन होना चाहिए। கணவனை பற்றி மனைவிட்ட கேட்டா கணவனுடைய வேலையை பற்றி கரெக்டா சொல்ல தெரிய வேண்டும். यदि पति से अपनी पत्नी के पति के काम की जानकारी कही जाए तो वो सही कहना चाहिए। மனைவியின் சூழ்நிலைகளை பற்றி கணவனிடத்தில் கேட்டால் கரெக்டாக சொல்ல தெரிய வேண்டும். अपनी पत्नी की परिस्थिति के विषय में यदि पति से पूछा जाए तो वो उसको सही कहना पाए। கிறிஸ்துவில் வளர வளர இந்த ஒரு மனதிலும் வளருங்கள். आप जितना अधिक मसीह में बढ़ते हैं उतना अधिक आप एक मन में बढ़े। இரண்டாவதாக और दूसरी बात, இரண்டாம் வசனம் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். दूसरा वचन उसके अंतिम भाग में देखते हैं। அவன் அகிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான் என்று பவுலை குறித்து சொல்லி இருக்கிறது. மூன்றாம் வசனம் கடைசி பகுதியிலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் இந்த வீட்டை தேடி அவர்களிடத்தில் சென்றார். पौलुस इस परिवार की खोज करते हुए उनके पास गया, அவரிடத்திலே தங்கி இருந்தார். उनके साथ रहा। அவரும் இந்த கூடார தொழிலில் பழக்கம் இருந்தபடினால் அவரும் அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தார். उसे वो भी इस धंधे के प्रति जानकारी रखता था, इसलिए वो काम में मदद करने लगा। மிஷனரி ஊழியத்திற்கு புதிய களத்துக்கு செல்லும் பொழுது தாங்கள் வாழ்வதற்குள்ள சப்போர்ட் கிடைக்கிறதில்லை. मिशनरी सेवा के तहत यदि कोई जाए तो उसके प्रति सही कुछ लाभ नहीं प्राप्त होता। தேவ ஊழியர்களுக்கு சம்பளம் தேவையில்லை, प्रभु के सेवकों के लिए वेतन की आवश्यकता नहीं, ஆனால் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே. लेकिन उनकी आवश्यकताएं पूरी होनी चाहिए। ஆகவே இவர் கொஞ்ச நாள் அந்த கூடார தொழிலை அவர்களோடு செய்து அந்த குடும்பத்துக்கு அதிக பாரம் கொடுக்காம இருந்தார். इसलिए पौलुस वहां जाकर उनके धंधे में उन्होंने भाग लिया और उन पर बोझ नहीं बना। இன்றைக்கு இந்தியாவுக்குள் செய்கிற ஊழியங்களை பொறுத்த மட்டிலே நாம் ஜெபிக்கிறோம், தாங்குகிறோம்,
அதனால மிஷனரி ஊழியங்கள் அழகாய் முன் செல்கிறது. इन दिनों एक भारत की स्थिति को देखें तो हम मिशनरियों के लिए प्रार्थना करते हैं और उन्हें देते हैं, उतना अधिक बोझ हमें नहीं मिलता। ஆனால் அயல் நாடுகளுக்கு ஊழியர்களை அனுப்பும் பொழுது இங்கிருந்து சப்போர்ட் பண்ண முடியாது. लेकिन जब हम विदेश को भेजें तो यहाँ से हम उनको कुछ सपोर्ट अच्छा नहीं कर पाएंगे। ஆகவே அவர்கள் ஊழியம் ஸ்தாபிக்கப்படும் வரை ஒரு சிறிய வேலை பார்த்து ஊழியத்தை செய்கிறார்கள். इसलिए जब तक ये सेवा अच्छी तरह से स्थापित ना हो उस दौरान वो काम करके सेवा करते हैं। பவுல் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தார். पौलुस ने इसी तरह से किया। இப்ப நாம் இங்கே இந்த குடும்பத்தை பற்றி பார்க்கிற விஷயம், इस समय हम इस परिवार के विषय में जो देखते हैं, தேவ ஊழியரை ஏற்றுக்கொண்ட குடும்பம். इन्होंने परमेश्वर के दास को ग्रहण किया। அகிலா பிரிஸ்கில்லா குடும்பம் ஒரு மனமாய் தொழில் செய்த குடும்பம். अकिला और प्रिस्किला जो परिवार थे, इन्होंने एक मन के साथ धंधा किया। இரண்டாவது தங்களை தேடி வந்த ஊழியரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்ட குடும்பம். दूसरा यहाँ कि इन्हें जो ढूंढता है आया हुआ प्रभु का दास खुशी के साथ उन्होंने ग्रहण किया। ஊழியர்களை ஏற்றுக்கொள்வதில் இந்த தாராள மனம் நமக்கு வேண்டும். प्रभु के दासों को ग्रहण करने के लिए खुला मन हमें होना चाहिए। வெளியே போகும் பொழுது எத்தனையோ பேர் தங்களுடைய வீடுகளிலே எங்களை போன்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறதுனாலதான் நாங்க அங்கே தங்கி இருந்து சாப்பிட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்து விட்டு வருகிறோம். बाहरी क्षेत्रों में जब सेवा के दौरान जाता हूँ तो वो लोग मुझे ग्रहण करते हैं, तो ही वहाँ ठहर कर मैं सेवा कर पाता हूँ। இங்கே நமக்கு அது பெரிதாய் தெரிவதில்லை. इन क्षेत्रों में वो मुझे बड़ा नहीं दिखाई दिया, என்ற பல சபைகள் இருக்கின்றன. क्योंकि यहाँ पर बहुत सी कलीसियाएं हैं। வருகிற ஊழியர்கள் சபைகளிலே தங்கிக் கொள்ளுவார்கள். इसलिए जो आने वाले प्रभु के दास हैं उस कलीसिया में ठहर ஆனால் जाते हैं। வெளியே செல்லும் பொழுது இப்படி வாய்ப்புகள் இருப்பதில்லை. लेकिन जब बाहर जाते हैं तो इस तरह का कोई मौका नहीं मिलता। எத்தனையோ குடும்பங்கள் தங்கள் வீடுகளை திறந்து ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். कितने ऐसे परिवार हैं अपने द्वारों को खोलकर सेवकों को ग्रहण करते சில हैं। வீடுகளை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். कुछ एक घरों में देखे तो बहुत ही चकित हो जाते हैं। அவர்கள் காலைல எழும்பி வேலைக்கு ஓடணும், சகோதரி வேலைக்கு போகணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கடையில ஒரு ஊழியரையும் கூட வைத்து எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து கவனிப்பார்கள். जो कुछ एक परिवार में मैं देखता हूँ कि वो सुबह उठकर अपने काम धंधे को जाते हैं, पत्नी जाते हैं, बच्चों लोग को स्कूल भेजते हैं, उसके तहत भी वो हमारी जो सेवा करती हैं। ஒருவேளை நமக்கு எழுத்தின்படி அந்த வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் हो सकता है लिखित रूप से हमें ऐसा काम ना मिले। நம்முடைய வீடுகளில் வந்து செல்லுகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? हमारे घरों में आने वाले जाने वाले भी दास हैं। அவர்களை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். पूरी मन की खुशी के साथ हमें ग्रहण करें। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஊழியர்களை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். हमारे सेवकों को ग्रहण करने का एक हृदय हमारे पास होना चाहिए। நம்முடைய இருதயம் திறந்தால் தான் வீடுகள் திறக்கும். यदि हम अपना हृदय खोले तो ही हम अपना द्वार खोल सकते हैं। ஆகவே நம்ம எல்லாரும் ஒரு கர்த்தருடைய ஊழியர் அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் இந்த குடும்பத்தை போல திறக்க வேண்டும். तो जब हम सेवकों के प्रति सोचें तो इस परिवार के समान हमारा हृदय खोले। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே நாம் ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப ஆசீர்வாதங்கள் அதிலே இருக்கிறது. जब हम सेवकों को ग्रहण कर लेते हैं तो उसके प्रति हमें बहुत सी आशीषें मिलती है, ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர்கள். क्योंकि वो प्रभु के नाम से आते हैं। அவருடைய நாமத்தின் நிமித்தம் யாருக்கு என்ன உதவிகள் செய்கிறோமோ அதெல்லாம் அவருடைய கணக்கிலே வைக்கப்படுகிறது. उसके नाम से हम जो कुछ भी करते हैं ये सब उसके हिसाब में जाता है। அதை கர்த்தர் தமக்கு செய்ததாகவே கருதுகின்றார். उसे परमेश्वर आपने परमेश्वर के लिए किया है, परमेश्वर समझता है। நீங்கள் ஒரு இடத்துக்கு எனக்கு வர முடியல இன்னார அனுப்புகிறேன் என்று அனுப்பினீர்கள் என்றால், यदि एक स्थान को आप नहीं गए लेकिन आपके बदले कोई व्यक्ति को आप भेजते हैं, அந்த நபரை அவங்க ஏற்றுக்கொள்வது உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். उस व्यक्ति को वो ग्रहण करा आपको ग्रहण करने के समान है। அதே போலதான் இயேசுவின் நாமத்தில் வருகிற ஊழியர்களை ஏற்றுக்கொள்வது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். वैसे ही यीशु के जो दास आते हैं उनको ग्रहण करना यीशु को ग्रहण करने के समान है। இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெத்தானியா மார்த்தாளுடைய வீட்டை பாருங்கள். यीशु को ग्रहण करने वाले बेतनिया के मार्था को देखिए। அந்த வீட்டில் சண்டை மாறி சமாதானம் வந்தது. उस घर के झगड़े दूर होकर वहाँ पर शांति आई। அந்த வீட்டில் இழந்து 4 நாள் ஆன பிறகு அவருடைய சகோதரனை மீட்டு கொண்டார்கள். और उस घर में जो 4 दिन हो गए उसके भाई मरा हुआ था, उन्होंने फिर से इसको जीवित இயேசுவை पाया। ஏற்றுக்கொண்ட சகையு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. यीशु को जो ग्रहण करने वाले जक्कई के घर में उद्धार आया। கப்பர்நகூமிலே இயேசு எப்பொழுது போனாலும் பேதுரு வீட்டிலே தங்குவார். और कफरनहूम में जब कभी भी वो प्रभु यीशु जाते पतरस उसे ग्रहण करता। டைபாய்டு
ஜூரத்துல படுத்திருந்த பேதுரு மாமி சுகமடைந்தார். टाइफाइड ज्वर में जो पतरस की सांस पड़ी हुई थी उसको वहां से चंगाई मिली. இயேசு எருசலேமுக்கு போனால் எப்பொழுதும் மரியாள் வீட்டிலே தங்குவார். यीशु जब कभी यरूशलेम को जाते तो इस मरियम के घर में ठहरते. அது ஜான் மார்க்குடைய அம்மாவாகிய மரியாள். वो जॉन मार्क की माता मरियम. அந்த மார்க்கு வரும் எதிர்காலத்திலே பெரிய மிஷனரியாக மாறினார். यह जो व्यक्ति आने वाले समय में एक बड़ा मिशनरी बना. எலிசாவை ஏற்றுக்கொண்ட சுனமியாள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. एलिसा को ग्रहण करने वाले सुनेमीन का घर आशीषित हुआ. அவளுடைய குறை நிறைவானது. उसकी जो घटी थी उसमें प्रभु पूरी किया. இழப்பு வந்தபோது சரி செய்யப்பட்டது. और घटी आने पर वो सुधारी गई. எலியாவை ஏற்றுக்கொண்ட சாரிபாத் விதவையின் வீடு பஞ்சகாலத்தில் போஷிக்கப்பட்டது. एलिशा को ग्रहण करने वाली सारीपात का जो विधवा का घर आशीषित हुआ. வேவுகாரரை ஏற்றுக்கொண்ட ராகாபுடைய வீடு எரிகோவின் அழிவில் காப்பாற்றப்பட்டது. और भेद की जानकारी लेने गए हुए उन भेदियों को राहाब ने जगह दी. इस तरह से उसका घराना बचाया गया. பேதுருவை ஏற்றுக்கொண்ட கொர்நேலி வீடு முழுவதும் ரட்சிப்பை அபிஷேகத்தை ஞானஸ்நானத்தை பெற்றார்கள். पतरस को ग्रहण करने वाले कुरनियों का घर पूरी तरह से उद्धार पाया और उन्होंने बपतिस्मा लिया. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டன. जितने घरानों ने यीशु को ग्रहण किया இயேசுடைய ஊழியக்காரரை ஏற்றுக்கொண்ட அத்தனை குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டன. यीशु के दासों को जिसने ग्रहण किया उन सभी को आशीष मिली. நாமும் சந்தோஷமாய் ஊழியர்களை கனம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். हम भी प्रभु के दासों को आनंद के साथ ग्रहण करें. ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்போம். हम उसे ग्रहण कर लें. ஹல்லேலூயா. हालेलुया. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். तीसरे कार्य को देखते हैं. இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் ये अकिला और प्रिस्किला के அந்த परिवार கொரிந்து பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது उस कुरिन्थु में जीवन वास करते பவுல் समय அவர்களோடு தங்கி இருந்தார். पौलुस वहां पर ठहरे. சீலாவும் தீமோத்தேயுவும் அங்கே வந்தவுடனே सिलास और तिमोथी वहां पर आने पर பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு வல்லமையாய் பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார். पौलुस आत्मा में आकर सामर्थ्य रूप से वहां पर संदेश देने लगा. உடனே பிரச்சனைகள் ஆரம்பமாகிவிட்டன. तुरंत वहां पर समस्या उत्पन्न हो गई. அமைதியா கூடார தொழில் செய்து அப்படியே இருந்தார். ஒரு பிரச்சனை இல்லை. शांति के साथ वह तंबू बना रहा था, धंधा कर रहा था, कोई परेशान नहीं. திடீர்னு இந்த ரெண்டு ஊழியர்களும் வந்தோன்னா ஆவியிலே அவருக்கு வேகம் வந்து விட்டது. अचानक से जब दो दास आए तो इसकी आत्मा में एक उद्वेग आ गया. அவர் वல்லமையாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். बहुत ही सामर्थ रूप से वो संदेश देने लगा. இயேசுவே தெய்வம் என்று சொல்லி பிரசங்கித்தார். यीशु ही परमेश्वर है करके उसने संदेश दिया. மோசே நியாயப்பிரமாணம் அல்ல, இயேசுவின் புதிய உடன்படிக்கையே தேவை என்று பிரசங்கித்தார். मूसा की व्यवस्था नहीं, यीशु की नई वाचा ही உடனே யூதர்கள் எழுப்பினார்கள். பிரச்சனைகள் வந்தது. तुरंत यहूदी वहां से उठ गए और समस्या उत्पन्न हो गई. அப்புறம் அங்கிருந்து யுஸ்து என்பவனுடைய வீட்டுக்கு போனார். वहां से यीशु के एक घर में वो गए. அங்கேயும் பயங்கர பிரச்சனைகள் நடந்தது. वहां पर भी समस्या उत्पन्न हो गई. 18 மாதங்கள் அந்த பட்டணத்திலே தங்கி இருந்தார். लगभग 18 माह वहां पर वो ஒரு பக்கம் பிரச்சனைகள் நடந்தது. एक तरफ समस्याएं थी, மறுபக்கம் அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிற விசுவாச குடும்பம் நல்லா ஸ்திரப்படுத்தப்பட்டார்கள். दूसरी तरफ से ये अकीला और प्रिस्किला का जो परिवार था वो अच्छी तरह मजबूत होने पाया. இந்த பவுலுடைய ஊழியத்தின் மூலம் अनेகர் புதிதாய் கிறிஸ்துவுக்குள் வந்தார்கள். ये जो पौलुस की सेवा थी, बहुत से नए परिवार वहां पर आए. அல்லேலூயா. हालेलुया. 18 மாதங்கள் தாண்டி इन 18 माह के गुजरने पर 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 18वें वचन में देखते हैं. வாசியுங்கள். பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைசவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். இப்பொழுது பவுல் கொரிந்துவை விட்டு புறப்படும் பொழுது यहाँ पर हम देखते हैं पौलुस उस कुरिन्थियों से होकर जा रहा அவர் है சீரியா நாட்டுக்கு போக பிரயாணம் புறப்பட்டார். और सीरिया के नगर को जाने के लिए यात्रा की. அப்பொழுது பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் கூட சென்றார்கள். उस समय में प्रिस्किला और आकिला भी उसके साथ हो लिए. இந்த குடும்பத்தின் மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். इस परिवार के तीसरे कार्य को हम देखें. மிஷனரி பயணம் மேற்கொண்ட ஒரு குடும்பம். इन्होंने मिशनरी यात्रा किया. அவர்கள் ரோமாபுரியிலே விசுவாசிகள். ये लोग रोमा के नगर के विश्वासी அங்கே थे. இருக்க முடியாமல் கொரிந்துக்கு வந்தார்கள். वहाँ पर ना रहने की स्थिति में वो कुरिन्थियों में அப்பொழுது आए. இந்த ஊழியக்காரருடைய தொடர்பு கிடைத்தது. उसके बाद ये सेवा का संबंध हुआ. அதன் மூலம் அவர்கள் விசுவாசத்தில் வளர்ந்தார்கள். इस तरह से वो लोग विश्वास में आगे बढ़े. அந்த பட்டணத்தில் சபை எழும்பினது. उस नगर में एक कलीसिया का निर्माण हुआ. அடுத்து இந்த மிஷனரி அடுத்த இடத்துக்கு புறப்படும் பொழுது और जब ये मिशनरी दूसरे क्षेत्र में जाने के समय இவர்களும் கூட புறப்பட்டார்கள். ये लोग भी उनके साथ गए.
அல்லேலூயா. हालेलुया। இது ஒரு நல்ல காரியத்தை நமக்கு தெரிவிக்கிறது. यहाँ पर एक अच्छे कार्य यहाँ पर बताया गया है। விசுவாச குடும்பங்கள் विश्वासी परिवार, இன்றைக்கு நாம் பல காரியங்களில் ஈடுபடுகிறோம். इन दिनों हम बहुत से कार्यों में सहभाग होते हैं। சிந்தித்து பாருங்கள், आप विचार करके देखिए, உங்களுக்கான காரியங்களில் எவ்வளவு ஈடுபடுகிறீர்கள்? आप अपने कार्य में कितने उसमें भाग लेते हैं கிறிஸ்துவுக்கான காரியங்களில் எவ்வளவு ஈடுபடுகிறீர்கள்? और मसीह के कार्यों में कितने आप भाग लेते हैं। ஊழியத்துக்காக புறப்பட்டு செல்லும் சில அனுபவங்கள் நமக்கு வேண்டும். सेवा के लिए कुछ उठकर जाना ही हमें होना चाहिए। நம்முடைய வீட்டு வாசல் படி हमारे घर के द्वारों में எனக்காக வெளியே புறப்பட்டு போகிற ஒரு அனுபவத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. मैं अपने लिए ही गुजरूं, यह अनुभव नहीं होना चाहिए। விசுவாசிகள் ஒவ்வொருடைய வீட்டு வாசற்படியும் विश्वासी लोग हर एक अपने घर के आंगनों में, நான் இப்பொழுது இயேசுவுக்காக புறப்பட்டு செல்லுகிறேன் என்ற சில அனுபவங்களோடு இருக்க வேண்டும். मैं आपसे यीशु के लिए जा रहा हूं, यह अनुभव आपके अंदर होना चाहिए। இனி வீட்டுல போய் உங்க வாசப்படியில நின்று இதை யோசியுங்கள். ये आपसे आप अपने घर के द्वारों में खड़े होकर इस बात का विचार कीजिए। இந்த வாசப்படியிலிருந்து நாங்க அடிக்கடி வெளியே புறப்படுகிறோம். इन द्वारों से मैं बार बार बाहर होकर जाता हूँ। எதற்காக புறப்படுகிறோம்? किस कारण में जाता हूँ? நீ யோசிச்சு பாருங்க. आप विचार कीजिए। காலையில வாசப்படியிலிருந்து வெளியே இறங்குது பால் வாங்குறதுக்கு. आप पहले अपने द्वारों से गुजरते हैं तो है दूध को लेने जाते அவன் हैं, ஓடி வந்து வாசப்படியில பேப்பரை கொண்டு போட்டானா? और अचानक से कोई न्यूज़पेपर डाल दे। இப்படியே அடிக்கடி வாசப்படியிலிருந்து நம்ம கால் வெளியே வர்றதெல்லாம் நமக்காக நமக்காக நமக்காக. इस तरह से हम बार बार जो द्वार के बाहर कदम रखते हैं वो हमारे लिए और केवल हमारे लिए, வேலைக்கு போறதுக்காக, नौकरी के लिए ஜாமானம் வாங்குறதுக்காக, और कुछ वस्तुओं को खरीदने के लिए, சொந்தக்காரங்களை பாக்குறதுக்காக, अपने रिश्तेदारों को देखने के लिए। இப்படி நிறைய புறப்பாடுகள் நமக்கு இருக்கிறது. इस तरह से हम बहुत सी यात्रा को करते हैं। சந்தோஷம், கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிப்பாராக. ये खुशी है, प्रभु इसमें आशीष दे। ஆனால் இயேசுவுக்காக எத்தனை முறை புறப்பட்டீர்கள்? लेकिन यीशु के लिए आपने कितने और से गुजरे? உங்க வாசப்படி சாட்சி சொல்லுமா? क्या आपके द्वार इस बात की गवाही दे सकते हैं? என்னுடைய வீட்டார் இயேசுவுக்காக புறப்பட்டார்கள் என்று சொல்லி क्या आपका द्वार यह गवाही दे सकता है कि मेरा घराना आज यीशु के लिए गया? அந்த புறப்படுதல்கள் பெருக வேண்டும். यह गुजरना, यह यात्रा बड़ी होनी चाहिए, ஏனென்றால் நாம் பரலோக வெளிப்பாடுள்ள தேவ பிள்ளைகள். क्योंकि हम जो है वो परमेश्वर के प्रकाशन को रखने वाले இந்த लोग। உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. ये संसार हमारे लिए निरंतर नहीं है। ஆகவே நம்முடைய வாசப்படியிலிருந்து நம்ம புறப்படுகிறது இனி இயேசுவுக்காக என்பது அதிகமா இருக்க வேண்டும். इसलिए अब से हम अपने द्वारों से गुजरे तो वो यीशु के लिए अधिकता से बढ़ने நீங்கள் पाए। ஒரு ஆராதனைக்காக ஜெபத்துக்காக அடிக்கடி புறப்படுங்கள். आप आराधना के लिए, प्रार्थना के लिए बार बार उसमें से होकर गुजरे। பைபிள் ஸ்டடிக்காக அடிக்கடி புறப்படுங்கள். बाइबल स्टडी के लिए आप गुजरे। ஒரு ஆத்ம ஆதாயத்துக்காக புறப்படுங்கள். एक आत्मा को बचाने के लिए आप गुजरे। சுவிசேஷ ஊழியத்துக்காக புறப்படுங்கள். सुसमाचार की सेवा के लिए आप गुजरे। மிஷனரி ஜெபத்துக்காக அந்த வீட்ல போய் ஜெபிக்கணும்னு புறப்படுங்க. मिशनरी प्रार्थना के लिए उस घर में जाना है, आप गुजरे। நீங்கள் இன்றைக்கு அதை திட்டம் செய்வீர்களானா ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். यदि आज ही आप इस बात का योजना बनाए तो आप बहुत ही आशीषित होंगे। கடைசி நாட்களிலே ஆகிலா பிரிஸ்கில்லா குடும்பங்கள் ஏராளம் தேவை. इन दिनों में, अंतिम के दिनों में अकिला और प्रिस्किला के परिवारों की जैसे बहुत आवश्यकता है। எப்படி பவுல்களும் பேதுருக்களும் தேவையோ जिस तरह पौलुस और पतरस की आवश्यकता है, அதே போல இந்த ஆகிலா பிரிஸ்கில்லா குடும்பங்கள் இந்த கடைசி காலத்தில் மிகவும் தேவை. वैसे ही अकिला और प्रिस्किला के परिवारों को इन अंतिम दिनों में आवश्यकता है। வெறும் பவுல்களாலும் பேதுருக்களாலும் சாதிக்க முடியாது. केवल पौलुस और पतरस के द्वारा नहीं हो सकता। அவர்களோடு கூட ஆகிலா பிரிஸ்கில்லா குடும்பங்கள் நிற்க வேண்டும். उसके साथ अकिला और प्रिस्किला के परिवार खड़े होने पाए, அப்பொழுது கடைசி நாட்களில் தேவனுடைய ராஜ்யம் மகிமையாய் ஸ்தாபிக்கப்படும். और तब ऐसी अवस्था में अंतिम दिनों में परमेश्वर का राज्य महिमा रूप से स्थापित होगा। அதற்காகத்தான் சகோதரனே சகோதரியே தேவன் உன்னை தேடி வந்து உன்னை தெரிந்து கொண்டார். इसलिए हे भाई और बहन, तुझे उठाकर प्रभु आ रहा है। நமக்காக வாழ்வதற்கு உலகத்தில் ஏராளம் ஆட்கள் இருக்கிறார்கள். हमारे लिए, मेरे लिए इस तरह से जीवन जीने वाले संसार में बहुत से हैं। நாமோ இன்றைக்கு இயேசுவுக்காக என்று வாழ வேண்டிய கூட்டம். इन दिनों हम यीशु के लिए जीने वाला एक समूह। உங்களுக்கானதை நன்றாக செய்யுங்கள், நான் அதை தடை சொல்லவில்லை. आप अपने लिए जो करना है कीजिए, मैं इसमें रुकावट नहीं ஆனால் डालता, அதன் முன்னணியிலே இயேசுவுக்கானதை செய்ய ஆரம்பியுங்கள். लेकिन प्राथमिकता आप यीशु के कार्य को दीजिए। இதுவரை நீங்க இயேசுவுக்காக என்ன செய்றீங்களோ अब तक के आपने यीशु के लिए क्या किया है? இந்த நாளிலே ஒரு காரியத்தை கூட செய்வோம் என்று தீர்மானிக்கலாமே. आज एक कार्य यीशु के लिए करें, यह निर्णय ले सकते हैं। நம்ம குடும்பமாக இயேசுவுக்காக செய்ய வேண்டும். परिवार के साथ यीशु के लिए करें। அல்லேலூயா. हालेलुया।
அப்படி நாம செய்ய முன் வர வேண்டும். इस तरह से करने के लिए हम आगे आए. அல்லேலூயா. हालेलुया. திடீரென்று ஒரு குடும்பத்தினுடைய ஞாபகம் எனக்கு வருகிறது. अचानक से एक परिवार की याद मुझे आती है. நம்முடைய குளித்துறை பிற கிறிஸ்டோபரையாவுடைய குடும்பம். कुलुतुरै क्रिस्टोफर जो दादा है उनका परिवार. அந்த காலத்திலேயே அவர்கள் காட்டாத்துறை சபைக்கு வரும் பொழுது उन दिनों जब वो काटादुरा की कलिसिया में आते थे, குடும்பமாக காலையிலே புறப்பட்டு சாப்பாடெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு வந்து விடுவார்கள். परिवार के साथ वो सुबह ही खाने को लेकर आते थे. ஆராதனை முடிந்தவுடனே குடும்பமாக சடையங்காலுக்கு போய் விடுவார்கள். और जैसी आराधना खत्म होती थी चढ़ायंकाल उस कलिसिया அங்க को போய் जाते சண்டே थे. ஸ்கூல் ஊழியம் வீட்டுக்கு அந்த கூட்டம் எல்லாம் நடத்தி விட்டு ராத்திரி தான் தங்கள் வீட்டுக்கு போவார்கள். वहाँ पर जो संडे स्कूल चलाकर कुछ मीटिंग को चलाकर ही रात्रि को अपने घर जाते थे. அவர்கள் அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. देखिए कितनी खुशी की बात है. கர்த்தருடைய நாள் கர்த்தருக்காக. प्रभु का दिन प्रभु के लिए. அல்லேலூயா. हालेलुया. இது போல எத்தனையோ குடும்பங்கள் செய்கிறார்கள். इस तरह से बहुत से ऐसे परिवार करते हैं. நான் எல்லாரையும் கட்டாயப்படுத்துவதற்காக இதை பேசவில்லை. मैं सभी को जबरदस्ती करने के लिए नहीं कह रहा. உங்கள் உள்ளத்தில் தேவன் அந்த ஏவுதலை கொடுத்தாரானால் இதை நீங்க செய்ய தொடங்கலாம். यदि परमेश्वर ने आपको इस बात के लिए उभारा है तो आप जरूर कीजिए. அல்லது இப்படி செய்ய முடியவில்லை என்றால் வேறொரு முறையில் செய்யலாம். और यदि आप इस तरह से नहीं कर रहे हैं तो किसी और से तरह से आप कर सकते हैं. ஆனால் குடும்பமாக இயேசுவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும். लेकिन परिवार के साथ यीशु के लिए कुछ ना कुछ जरूर करना है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்காய் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்கள். प्रभु की सेवा करने के लिए कुछ समय आप खर्च करें. கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கு பெறுவதற்காக கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்க. प्रभु की सेवा में भाग लेने के लिए कुछ समय खर्च करें. யாரோ சிரமப்பட்டு ஒரு ஊழியத்தை செய்றாங்க. कुछ एक लोग पूरे कठिन परिश्रम के साथ सेवा करते சரி हैं. அந்த சுவிசேஷ கூட்டத்துல போய் உட்கார்ந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். तो ठीक है उस समाचार की जो सभा है उसमें जाकर भाग நமக்கு அங்க लें. மேடையில பங்கு இல்லை. हमें उस मंच में भागीदारी ஆனா नहीं. நம்ம கீழ உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தா அதுவும் ஊழியத்தில் பங்கு. तो भी हम यदि उसमें जाकर भाग ले तो वो भी हमारा एक भाग ஆகவே होगा. இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் வர வேண்டும். इस तरह के अच्छे कार्य आने पाए. நாம் கூட அடிக்கடி ஊழிய பயணங்களை ஒழுங்கு செய்கிறோம். हम बार बार सेवा की यात्रा करते हैं. வாய்ப்புள்ளவர்கள் அந்த ஊழிய பயணங்களில் இணைந்து கொள்ளுங்கள். मौके पड़ने पर आप उन सेवाओं में भाग लें. என்ன வேன் புக் பண்ணா அந்த வேனுக்குரிய சார்ஜ் எல்லாரும் ஷேர் பண்ணி கொடுக்கணும். यदि एक वैन को अरेंज किया जाए तो उसका जो चार्ज है आप मिल कर दें. அப்படியே போய் அந்த ஊழியங்கள் பங்கு பெற்று கொண்டு வரலாம். वहाँ पर जाकर उस सेवा में भाग लेकर आए. இப்ப கர்த்தர் நமக்கே ஒரு வேன் தந்திருக்கிறார். प्रभु ने हमें एक वैन दी है. டீசல் சார்ஜ் ஷேர் பண்ணாலே போதும். जो डीजल का चार्ज यदि हम शेयर करें तो ये काफी होगा. ஊழியங்களுக்கு போய் வரலாம். हम सेवा को जा सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்போ இனி நமக்கு அந்த வாய்ப்புகள் வரிசையாக வருகிறது. इस तरह के मौका हमें लगातार आ रहे हैं. ராமநாதபுரத்திலே கர்த்தர் ஒரு லேண்டுக்கு தந்து விட்டார். रामनाथपुरम में प्रभु ने एक जमीन दी है. எனக்கு ஒரு ஆசை நம்ம சபையாரெல்லாம் போய் அந்த இடத்துல நின்னு ஜெபம் பண்ணி அடுத்த கட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்று. मेरी एक आशा है कि हम उस जगह पे जाकर पूरी कलीसिया जाकर प्रार्थना करें फिर उस निर्माण कार्य में लगे. பிரச்சனை என்னன்னா டைரியில இருந்து எனக்கு ஒரு நாளை பொறுக்கி எடுக்க முடியாத அளவுக்கு எனக்கு இருக்கிறது. समस्या यह है कि मुझे कुछ भी समय नहीं निकाल पा रहा ஆனால் हूँ. கர்த்தர் வாசல்களை திறந்து தருவார். लेकिन प्रभु उसके लिए द्वार खोलेगा. சென்னை விடுதியிலே கட்டடம் கட்டுவதற்கெல்லாம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. चेन्नई विடுதிली में वहाँ पर निर्माण करने के लिए एक मौका है. இப்படி நமக்கு ஊழிய வாய்ப்புகள் வருகிறது. इस तरह से सेवा करने का मौका मिलता है. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால ராயக்கோட்டை சர்ச்சை போய் பிரதிஷ்டை பண்ணி கொண்டு வந்தோம். कुछ समय के पहले रायकोटे में जाकर हमने उस कलीसिया की स्थापना की. எத்தனை பேர் அதுல பங்கு பெற்றீங்க? कितने लोग ने भाग लिया? அல்லேலூயா. हालेलुया. சந்தோஷமாக இருந்திருக்கு. ये खुशी की बात है. இன்னும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது பங்கு பெறுங்கள். इस तरह से यदि आपको मौका मिले तो आप भाग लें. இது உங்களுக்கு ஒரு ஹாலிடே இருக்கு, எனக்கு ஒரு விடுமுறை நாள் இருக்கு, நான் ஒரு ஊழிய பயணம் போறேன்னு சொல்லுங்க. यह मेरा छुट्टी का दिन है और मैं इसे यात्रा करना चाहता हूँ आप कहिए. அல்லேலூயா. हालेलुया. நாங்கள் அதை ஒழுங்கு செய்து தர ஆயத்தமா இருக்கிறோம். हम उसे अरेंज करके देना चाहते हैं. அக்டோபர் மாதந்தோறும் வட இந்திய ஊழிய பயணம் ஒழுங்கு செய்கின்றோம். अक्टूबर के महीने में मिशनरी यात्रा के लिए हम ஆகவே मनाते हैं. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை கர்த்தருக்காக ஊழியங்களுக்காக நாம செலவு பண்ணுவோமாக. इसलिए अपने जीवन का एक भाग परमेश्वर के लिए और उसकी सेवा के लिए हम खर्च இந்த करने குடும்ப पाए. ஊழியத்திற்காய் புறப்பட்டவர்கள், पूरे परिवार के साथ सेवा कर மிஷனரி பயணத்தில் இணைந்தவர்கள், मिशनरी सेवा में भाग लेने वाले. அல்லேலூயா. हालेलुया. சில குடும்பங்கள் அப்படி மிஷனரி பயணம் வருவதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். कुछ एक परिवार जो मिशनरी यात्रा में आते हैं देखकर मैं बहुत ही खुश होता हूँ. நீண்ட தூரம் யாத்திரை பண்ணி அந்த ஃபீல்டுகள் எல்லாம் வந்து பார்ப்பார்கள். एक लंबी यात्रा करके उस क्षेत्र को वो घूम कर देखते அவருடைய हैं. ஆவியிலே பெரிய சந்தோஷம். उनकी आत्मा में एक बड़ी खुशी. சிலர் இப்படி வர்றவங்க அங்க சாட்சி சொல்ல இடம் கொடுப்போம். कुछ लोग जो आते हैं वहाँ पर गवाही देने का मौका दिया जाता சாட்சி है. சொல்ல பார்த்தாலே அவ்வளவு பரவசம்.
जब गंवा देते तो एक बड़ी खुशी वहाँ छा जाती। இதுல நிறுத்தி சாட்சி சொல்ல விட்டா அதுல 10ல் 1% கூட பரவசம் வராது. यहाँ पर यदि साक्षी देने जाए तो उसके 10 में से 1 भाग भी नहीं। ஆனா அந்த அங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஆவியில சந்தோஷம், விடுதலை. यदि वो वहाँ जाए तो उनकी आत्मा में उतनी खुशी और छुटकारा, நிறைய பிரயோஜனங்கள் இருக்கிறது. और बहुत से लाभ होते हैं। ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்காக புறப்படுவீர்களாக. इसलिए परमेश्वर के राज्य के निर्माण के लिए आप यात्रा करें। ஹல்லேலூயா. हालेलुया। நாடு நகரமோ காடு மாலையோ நாடி தேடி ஓடியே நல் ஊழியம் செய்வோம். மாண்டளியும் மக்கள் மேல் மனதுருகி கண்டறிந்த சாட்சி கூறுவோம். மாண்டளியும் மக்கள் மேல் மனதுருகி கண்டறிந்த சாட்சி கூறுவோம். போர் வீரரே பூமி மாளுதே பாய்ந்து செல்லுவீர் நம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே பாவ மக்கள் மீளவே தியாக பரிசுத்தராய் சேவை செய்குவோம். தேவராஜ்யம் ஓங்கவே பாவ மக்கள் மீளவே தியாக பரிசுத்தராய் சேவை செய்குவோம். நாடு நகரமோ காடு மாலையோ நாடி தேடி ஓடியே நல் ஊழியம் செய்வோம். மாண்டளியும் மக்கள் மேல் மனதுருகி கண்டறிந்த சாட்சி கூறுவோம். மாண்டளியும் மக்கள் மேல் மனதுருகி கண்டறிந்த சாட்சி கூறுவோம். போர் வீரரே பூமி மாளுதே பாய்ந்து செல்லுவீர் நாம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே பாவ மக்கள் மீளவே தியாக பரிசுத்தராய் சேவை செய்குவோம். நம் தேவராஜ்யம் ஓங்கவே பாவ மக்கள் மீளவே தியாக பரிசுத்தராய் சேவை செய்குவோம். ஹல்லேலூயா. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பங்களைப் போல கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. अकिला और प्रिस्किला के परिवार के समान प्रभु हमें उपयोग करने पाए। இன்னும் இவர்கள் செய்த இன்னொரு காரியம், एक और कार्य यहाँ पर उन्होंने किया। 18ஆம் அதிகாரம் 18वां अध्याय 24 இருந்து 26 மட்டும் வாசிங்க. 24 से लेकर 26 तक। அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இங்கே இந்த குடும்பம் செய்த ஒரு அழகான காரியத்தை பாருங்கள். यहाँ पे इस परिवार ने जो काम किया वो देखिए। அப்பல்லோ என்ற ஊழியருக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்த குடும்பம். ये जो अपोलोस था उसको इस परिवार ने सत्यता को बताया। இந்த குடும்பம் செய்கின்ற அழகான கிரியைகள் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கின்றன. ये परिवार ने जो काम किया हमारे लिए एक नमूना है। அப்பல்லோ என்பவர் சாதாரண ஊழியர் கிடையாது. ये जो अपोलोस थे एक आम सेवक नहीं था। சாதுரியவான், वो बहुत विद्वान था। வேதாகமங்களில் வல்லவர், वो शास्त्रों पवित्र शास्त्र को जानने में सामर्थ्य, கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டவர், परमेश्वर के मार्ग की शिक्षा को पाने वाला, ஆவியில் அனலுள்ளவர், मन में और परमेश्वर के प्रति एक आग थी, கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தவர், जो इस परमेश्वर की बात की जानकारी सही रूप से देता था, யூதருடைய ஜெபாலயங்களில் தைரியமாய் பேசக்கூடியவர், और यहूदियों के आराधनालयों में पूरी तरह से निडरता से बातें करता था। சிறப்பான ஊழியங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. बहुत ही अच्छी सेवाएं उसके साथ थी। ஒரே ஒரு பிரச்சனை, एक ही एक समस्या, அவர் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை போதித்துக் கொண்டு வருகிறார். ये जो यूहन्ना ने जो बपतिस्मा दिया था उसके बारे में यह बताता था, இயேசு உண்டு பண்ணின ஞானஸ்நானத்தை பற்றி அவருக்கு தெரியவில்லை. क्योंकि यीशु ने जो बपतिस्मा दिया था उसके प्रति जानकारी इसको नहीं थी। அவருக்கு வேதம் எல்லாம் தெரியும், पूरा पवित्र शास्त्र से मालूम था, போதனை ஸ்ட்ராங்கா இருக்கிறது, ये जो इसकी शिक्षा थी बहुत ही எல்லாம் मजबूत थी, நன்றாக இருக்கிறது. सब कुछ अच्छा थी, ஆனால் ஞானஸ்நானத்துடைய உபதேசம் சரியாய் தெரியவில்லை. लेकिन जो बपतिस्मा का जो उपदेश था वो सही नहीं। அப்போ இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை பார்க்கும் பொழுது तो ये अकिला और प्रिस्किला को देखते समय இவங்க அந்த காலத்திலே விசுவாசிகள்,
यह उन दिनों एक अच्छे विश्वासी थे। அதுக்கு மேல பெரிய அப்போஸ்தலன் பவுல் தங்கள் வீட்டிலே வச்சு பவுலோடு பழகினவர்கள். और यही नहीं, पौलुस एक बड़े प्रेरित को अपने के साथ रहकर उसके பவுலுடைய साथ इन्होंने மேன்மையான सीखा। பவுல் சொல்லுகிற மேன்மையான உபதேசங்கள் எல்லாம் இவங்களுக்கு அத்துப்படி. जो पौलुस ने बड़े बड़े उपदेशों को दिया, ये इसकी अच्छी जानकारी रखते थे। அவ்வளவு உபதேசம் தெரிந்த குடும்பம். इतना अच्छा उपदेश जानने वाला परिवार। நம்மில் சிலர் என்ன செய்வோம்? हम में से कुछ एक ऐसा करते हैं, இப்படி ஒரு ஆளு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருன்னா यदि इस तरह से कोई संदेश देता रहे, அந்த கூட்டத்துக்கு போய் பிரயோஜனம் இல்ல. उस संदेश में जाने से कुछ लाभ नहीं, உபதேசம் தெரியாத ஆளு क्योंकि उसको उपदेश नहीं मालूम அப்படின்னு है, விட்டுருவோம். हम उसको छोड़ देते ஆனா हैं। இவர்கள் அப்படி விடவில்லை. लेकिन इन्होंने इसको वैसा ही இந்த नहीं छोड़ा। மனுஷன்ட்ட ரொம்ப நல்ல ஊழியம் வெளிப்படுகிறது. इनके साथ एक अच्छी सेवा प्रकट हो रही है, ஆனா இந்த ஞானஸ்நான உபதேசம் மட்டும் இவருக்கு தெரியல. लेकिन बपतिस्मा की जो सेवा है उसको உடனே उपदेश அவரை नहीं मालूम। தங்கள் வீட்டில் சேர்த்து கொண்டார்கள். तुरंत उस व्यक्ति को अपने परिवार में इन्होंने मिला நம்ம लिया। யாரும் இதை செய்ய மாட்டோம். हम इसको ऐसा नहीं करते, ஆனா அவர்கள் சந்தோஷமா அந்த ஆளை ஏற்றுக்கொண்டாங்க. लेकिन इन्होंने पूरी खुशी के साथ उस எப்படி व्यक्ति को பவுலை उठाया। ஏற்றுக்கொண்டாங்களோ அத மாதிரி அப்போலோ ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. जिस तरह पौलुस को ग्रहण किया, वैसे ही अपोलोस को भी। ஏற்றுக்கொண்டு जब इन्होंने ग्रहण किया, அவருக்கு நல்ல சாப்பாடு தங்குமிடம் எல்லாம் கொடுத்து उसको भोजन देकर ठहरने की व्यवस्था की, கூடவே சம்பாஷிக்கிற வேளையிலே और साथ में उन्हें बातचीत करते समय ஞான ஸ்நானத்தை பற்றின உபதேசத்தை தெளிவாய் சொல்லி கொடுத்தார்கள். बपतिस्मा देने के उपदेशों में पूरी साफ तरह से जानकारी दी। அல்லேலூயா. हालेलुया। இது எவ்வளவு பெரிய ஒரு ஊழியம். देखिए कितनी बड़ी एक सेवा है। ஒரு பெரிய இந்த காலத்தில் உள்ள பெரிய உலகறிந்த ஒரு பிரசங்கியார் போல அந்த காலத்தில் அப்போலோ, और इस तरह में पूरे विश्व में प्रसिद्ध उस तरह अपोलोस था, ஒரு இன்டர்நேஷனல் இவாஞ்சலிஸ்ட். अंतरराष्ट्रीय एक इवांजलिस्ट। ஆனா அவருக்கு ஞானஸ்நான உபதேசம் தெரிய மாட்டேங்கிறது. लेकिन इसको बपतिस्मा की उपदेश नहीं मालूम। நம்மனா உடனே அவரை ஒதுக்கி விடுவோம். यदि हम रहेंगे तो उसको अलग कर देंगे। இந்த குடும்பம் அவரை சேர்த்து கொண்டார்கள். इस परिवार ने उसको अपने पास मिला लिया। நான் சொல்லுவேன், they were matured in spirit. அவங்க அந்த ஆவிக்குரிய காரியத்தில் அவ்வளவு பக்குவதை உள்ளவர்களா இருந்தார்கள். ये लोग जो आत्मिक कार्यों में इतने ज्यादा मजबूत हो चुके थे। நமக்கு அந்த பக்குவதை இல்லாதனால தான் இவங்களை ஒதுக்குகிறோம். हमारे अंदर वो मजबूती ना होने के कारण हम इससे अलग होते हैं। ஒதுக்க கூடாது. हमें उन्हें अलग नहीं करना चाहिए। ஆனால அவங்க உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கணும் நான் சொல்ல வரல. लेकिन मैंने ये नहीं कहना चाहता कि उनके उपदेशों को आप ஆனா सुनते रहें। அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். लेकिन उनके लिए हमें प्रार्थना करनी है, அவங்களோட ஐக்கியங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். उनके साथ हम संगति रखें। வாய்ப்புள்ள பொழுது நாம் சொல்லுகிற காரியங்கள் அவர்களுக்கு பிரயோஜனப்படும். और जब कभी मौका आए तो जो मैं कह रहा हूँ वो कहने का मौका आएगा, அவர்களும் குறைந்தவர்கள் அல்ல. क्योंकि वे लोग कुछ कम नहीं। நம்மிடத்தில் இல்லாத பல காரியங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. जो कार्य हम में नहीं, वो कुछ कार्य उन पर है, அதுவும் நமக்கு பிரயோஜனப்படுகிறது. वो भी बहुत लाभदायक है। ஆகவே யாரையும் நாம கட் பண்ணி ஒதுக்குகிற மாதிரி நம்ம மனசுல வைக்க கூடாது. इसलिए किसी को भी हम उसको अलग करके ना रखें। பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு இது ஒரு சின்ன பிரச்சனை. पेंटिकोस्ट के जो लोग हैं उनको एक छोटी समस्या, நாம் தான் உபதேசம் தெரிந்தவர்கள் कि मैं ही पूरे उपदेश को जानने वाला, என்று சொல்லுகிற ஒரு பெருமை வந்து விடுகிறது. इस तरह का एक घमंड आ जाता है। இதுல வேடிக்கை என்னவென்றால் इसमें एक मजे की बात क्या है, உபதேசமே தெரியாதவர்கள் उपदेश को ना जानने वाले உபதேசம் தெரியும் என்ற பெருமையோடு இருக்கிறார்கள். उपदेश मालूम है इस तरह का घमंड करते हैं। அவங்க ஒண்ணும் தெரியல, उसे कुछ नहीं मालूम, எப்படி வாழணும்னு தெரியல, कैसे जीना है नहीं मालूम, ஆனா பெருமை. लेकिन घमंड है। இப்படி சாத்தான் வஞ்சித்து வைத்திருக்கிறான். इस तरह से शैतान धोखा दे रहा அதனால है, நாம கவனமா வாழ வேண்டும். लेकिन हमें सावधानी से जीना இந்த चाहिए। பைபிள் ஆகிலா பிரிஸ்கிலா குடும்பத்தை நமக்கு முன்னால் நிறுத்துகிறது. ये बाइबल हमें आकिला प्रिस्किला के परिवार को खड़ा करती है। யாரையும் குறைவுள்ளவர்களா நினைக்க கூடாது. किसी को भी कुछ कम हम ना समझें। தேவனுக்குள்ளாக அவர்களுக்காய் ஜெபிக்கிற பக்குவமான இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். परमेश्वर में हमें उनके लिए प्रार्थना करने के लिए एक मजबूती का हृदय होना அவர்களை चाहिए, சேர்த்துக் கொள்ள வேண்டிய நேரம் சேர்த்துக் கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். और जब उनको हमारे साथ मिलाने की स्थिति आए तो ऐसी मजबूती भी होनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சில ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, हम में से कुछ लोग क्या करते हैं, அந்த ஆகிலா பிரிஸ்கிலாவுக்கு தெரிஞ்ச விசுவாசிகள் அங்க இருக்கிறாங்கல்ல, ये जो आकिला और प्रिस्किला के परिवार को कुछ जानने वाले विश्वासी थे, இந்த கூட்டத்துக்கு யாரும் போகாதீங்க इस मीटिंग में आप ना जाएं, அப்படித்தான் சொல்லுவோம். ऐसा ही कहेंगे। ஆனா இவங்க அப்படி இல்ல. लेकिन उन्होंने ऐसा नहीं அந்த किया, ஊழியக்காரனே தங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். उस सेवक को ही इन्होंने अपने पास ले लिया। ஆனா ஏற்றுக்கொண்டு விட்டு இவர்கள் உபதேசத்தை விட்டு விலகி போகவில்லை. लेकिन जब उन्होंने उसको ग्रहण किया तो ये अपने उपदेश से अलग नहीं हुए। கலாத்தியர்கள் என்ன செய்தார்கள், और गलतियों के लोगों ने क्या किया, பவுல் நல்ல உபதேசத்தை கொடுத்துட்டு போனாரு, पौलुस ने अच्छे उपदेशों को देकर गए, அதுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு उसके बाद जो
आए थे उन सभी को उन्होंने ग्रहण किया, அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. उन्होंने उस सत्यता से ये दूर हो गए ஆவியில் ஆரம்பித்த அவர்கள் மாம்சத்துக்குரியவளா மாறிவிட்டார்கள். और आत्मा में प्रारंभ करके शरीर में इसने छोड़ அது दिया। தோல்வி. यह एक बहुत हार है। கண்ட கண்ட ஊழியர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு அதை பின்பற்றி நாம இருக்கிறதை இழந்து போக கூடாது. जिस किसी संदेश वाहक को सुने और उसके पीछे हमें नहीं जाना चाहिए। ஆனால் நாம் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மாதிரி உபதேசத்தில் தெளிவுள்ளவர்களா இதயத்தில் பக்குவம் உள்ளவர்களா இருந்தால் மற்றவர்களையும் ஏற்றுக்கொண்டு நல்வழிப்படுத்த நம்மை கர்த்தர் பயன்படுத்துவார். लेकिन हम जब यदि प्रिस्किला अक्विला के परिवार से उपदेशों में यदि मजबूती रहे तो इनके साथ प्रभु हमें भी उपयोग करेगा। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு கூட அந்த மாதிரி பெருமை ரொம்ப இருந்துச்சு. इस तरह का घमंड मुझे भी था। ஃபுல் காஸ்பல். फुल गॉस्पेल। அங்க போக கூடாது இங்க போக கூடாது. ओ उधर नहीं जाना चाहिए और इधर भी नहीं। ஓ மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் செகண்ட் கிரேட் தான். और दूसरे जो है द्वितीय स्थान पर है। நம்ம தான் ஹை கிரேட். हम ही है जो हाई ग्रेड में ரொம்ப है। காலம் இப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன். बहुत समय में यही सोचता रहा। ஒரு நாள் கல்கட்டாவிலே எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன். एक दिन कलकत्ता की यात्रा में इलेक्ट्रिक ट्रेन में जा रहा था। திடீர்னு பாஸ்டர் தேவசுந்தரம் ஐயா போன் பண்றாரு. अचानक से पास्टर देव सुंदर वो लोग प्रार्थना அவர்கிட்ட எனக்கு பழக்கமே கிடையாது. उनके साथ मेरी कोई मेलजोल नहीं திடீர்னு था। போன் பண்ணார், போன் எடுத்தேன். अचानक उन्होंने फोन किया और मैंने लिया। எனக்கு உங்களை அவசரமா பார்க்கணும் உடனே வாங்க அப்படின்னார். उन्होंने कहा कि मुझे बहुत जल्दी आपको देखना है, आप तुरंत आइए। ஐயா நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், நான் வட இந்தியால இருக்கேன், வந்த பிறகு பார்க்கறேன் அப்படின்னு சொன்னேன். मैंने कहा कि साहब मैं यात्रा कर रहा हूँ और वहाँ से आने के दौरान में देखूंगा। அப்புறம் வந்த பிறகு போய் பார்த்தேன். और जब मैं आकर मैं उनसे मिला, அவர் உடனே எனக்கு இந்த ஐக்கியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுத்தார். उसके बाद उन्होंने इस यूनिटी के बारे में उन्होंने बताया, ஊழியர்களுடைய ஐக்கியம். सेवकों की एकता। உடனே என்னை கூட்டிட்டு வந்து இந்த பத்மநாபுரம் வட்டாரத்துல எல்லாம் ஒழுங்கு செய்து என்னை அதுக்குள்ளே ஆக்கி வைத்தார். इस पद्मनाभपुरम उसके क्षेत्र में उस यूनिटी में मुझे शामिल किया। அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் பார்க்கிறேன். उन दिनों से आज तक की मैं देखता இந்த हूँ, ஊழியர்களோடு நான் பழக ஆரம்பித்த பிறகு इन सेवकों से मैं जब मेलजोल रखने लगा, நான் எவ்வளவோ மறுரூபம் मैं அடைந்திருக்கிறேன். बहुत ही बदलते जा रहा हूँ। என் சுபாவத்துல எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கிறது. मेरे स्वभाव में बहुत से परिवर्तन आए हैं। அப்ப நான் நம்ம எல்லை கோடை விட்டு வெளியே போக கூடாது, அதுதான் பரிசுத்தம் வேறுபாடுன்னு நினைத்த காலத்துல எனக்கு மறுரூபம் வந்ததை பார்க்கிறோம். அந்த பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்திலே செயல்படும் பொழுது நல்ல மறுரூபத்தை தேவன் தந்தார். तो जो मेरी आज उपदेश की सीमा थी और इसकी दहलीज को मैं ना लांघते हुए था, उससे परिवर्तन आए बगैर आज जब मैं पवित्र लोगों की संगति में रहता हूँ तो मेरे जीवन में और अधिक पवित्रता आया है। அந்த கண்ணோட்டமே பொழுது மாறிவிட்டது. वो मेरा दृष्टिकोण ही बदल गया है। நம்மிடத்தில் ஒரு காரியம் விசேஷமா இருக்கலாம், हमारे अंदर एक अच्छे कार्य हो, இன்னொரு காரியம் அந்த ஊழியரிடத்தில் விசேஷமா இருக்கும். उससे भी अलग एक अच्छा कार्य उस व्यक्ति में होगा। அதை அவரிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டும். उस व्यक्ति से हमें सीखना चाहिए। அதே வேளையில் நம்மிடத்திலிருந்தும் நிறைய நல்ல காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். उसी स्थान में हमारे द्वारा भी वो अच्छे कार्य को सीखे। இதனால் சபைகள் ஒன்றுபடும். इस तरह से कलीसिया एक होंगी, ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம், एक आत्मिक एकता, பரிசுத்தவான்கள் எல்லாரோடு உள்ள அன்பு, पवित्र लोग के सारे साथ இது एक தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமையானது. ये परमेश्वर के राज्य के लिए बहुत ही महिमामय है। हालेलुया। हालेलुया। அதே வேளையில் நமக்கு எதை மேன்மையா தந்தாரோ அதுல ஒன்று கூட நம்ம இழந்து விடக்கூடாது. उसी स्थान पर हमें जो प्रशंसनीय बात प्रभु ने दी है हम उसे नहीं खोना நமக்கு चाहिए। இருக்கிற மேன்மைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். हमें जो बड़ाई दे रखी है हमें उसको அதோடு संभाले रखना அதோடு चाहिए। இன்னும் பலரிடத்திலிருந்து மேன்மைகளை சேர்க்க பழக வேண்டும். उसी के साथ दूसरों के साथ भी और सी बढ़ाई हम पालें, அது நம்மை மேன்மைப்படுத்தும். वो हमारी बढ़ोतरी करेगी। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே அன்பானவர்களே, இந்த பக்குவம் நமக்கு வர வேண்டும். इसलिए हे प्रियो, यहाँ मजबूती हमें आनी चाहिए। ஊழியக்காரரிடத்துல ஒரு குறை இருந்தா அதை தூற்றவே கூடாது. यदि एक सेवक के अंदर कोई बुराई है तो उसकी लुतराई हम ना करें, குறை பேசி கொண்டிருக்க கூடாது. उसकी बुराई करते हुए हम ना फिरें। காம் தகப்பனுடைய நிர்வாணத்தை சகோதரிடத்துல சொன்னா தன் சந்ததிக்கு சாபத்தை வாங்கி கொண்டான். हमने अपने पिता की नंगेपन को अपने भाई से कहा और इस तरह से पीढ़ी दर पीढ़ी वह साबित हो गया। மோசேயின் தமக்கை மிரியாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்பியாகிய மோசேயை குறை பேசினாள், குஷ்டரோகியாய் மாறினாள். मूसा की बहन मरियम अपने भाई के प्रति उसने जब निंदा की और बुराई की तो वह कोढ़ के रोग से भर गई। கோராகும் அவனோடு சேர்ந்த கூட்டமும் மோசேக்கு விரோதமாய் எழும்பினார்கள், பூமியால் விழுங்கப்பட்டார்கள். कोरा और के साथ बहुत से मंडली मिली और इस तरह से वो भूमि फटी और वो उसमें से गिर गए। ஒரு கூட்டம் வாலிபர்கள் எலிசாவை பார்த்து மொட்டை தலையான்னு சொன்னார்கள், கரடிகள் வந்து பீறி போட்டன.
कुछ एक जवानों ने एलिशा को चंदुए चंदुए करके चिढ़ाया, इस तरह से वो भालू आकर उन्हें खा गए। அனனியா சப்பீராள் அப்போஸ்தலன் பேதுருவிடம் பொய் சொன்னார்கள், வாழ்வை ஜீவனையே இழந்தார்கள். हनन्या सफरिया ने प्रेरितों के पास जाकर झूठ कहा, अपने जीवन को उन्होंने खो दिया। கேயாசி எலிசாவை ஏமாற்ற பார்த்தான், குஷ்டரோகத்தை வாங்கி கட்டினான். और गहेजी ने एलिशा को धोखा देना चाहा, वहां से उसने कोड़ के रोग को ले लिया। ஆகவே ஒரு பொழுதும் தேவ ஊழியர்களை குறை பேசக்கூடாது. इसलिए हरगिज आप प्रभु के दासों की निंदा ना करें। கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை குறை பேசக்கூடாது. परमेश्वर के द्वारा चुनिंदा लोगों की बुराई ना करें। நமக்கு நாமே ஆபத்தை உண்டாக்குகிறதாகும். हम हमारे लिए ही खतरा उत्पन्न करते हैं। குறை காணும் பொழுது ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். और जब इस तरह की बुराई देखी तो हमें प्रार्थना करनी चाहिए। குறை இந்த ஊழியரை விட்டு அகலாதா? क्या ये बुराई इस दास से अलग नहीं அவர் होगी? இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருப்பாரு. इस अवस्था में और भी ये प्रभु के राज्य के लिए लाभदायक होगा। அந்த நல்ல எண்ணம் தான் நமக்கு வர வேண்டும். ये अच्छे विचार ही हमें होना चाहिए। ஊழியர்களும் அப்படிதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமை வரக்கூடாது. सेवकों में भी एक तरह की मुकाबले की भावना नहीं होनी ஒரு चाहिए। ஊழியக்காரன் அடுத்த ஊழியக்காரனுடைய வீழ்ச்சியை சந்தோஷமாய் பார்க்க கூடாது. एक सेवक दूसरों की सेवक की अवनति को ना देखते रहे। அந்த ஒரு நல்ல உள்ளம் நமக்கு வேண்டும். एक अच्छा हृदय हमें होना चाहिए। குறைவுள்ள அப்பல்லோவை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ये कमी घटी होने वाले इस अपोलोस को उन्होंने खुशी के साथ ग्रहण किया। சாமும் யாப்பேத்தும் தகப்பனுடைய நிர்வாணத்தை மறைத்தார்கள், சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். शेम और येपेत ने अपने पिता की नंगाईपन को ढांपा था, इसलिए पूरी पीढ़ी दर पीढ़ी वो एक आशीष परिवार बने। காலேபும் யோசுவாவும் தலைவனாகிய மோசையோடு ஒத்த ஆவியோடு நின்றார்கள், கானானை அவர்கள் மட்டுமே சுதந்தரித்தார்கள். कालेब और मूसा यहोशू मूसा के साथ एक मन होकर खड़े हुए, इस तरह से उन्हें यॉर्दन को पा लिया। எலியாவை எலிசா உத்தமமாய் பின்பற்றினார், 2 மடங்கு வல்லமை பெற்று மகிமையாய் பயன்பட்டார். ये जो एलिहा का पीछा एलिशा ने बहुत ही ईमानदारी से किया, इसलिए 2 गुना आशीष को पाया। பொல்லாத மனிதனாகிய சவுல் ராஜாவுக்கு தாவீது உண்மை உள்ளவனாய் கடைசி வரை இருந்தான், தாவீது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். इस दुष्ट राजा साउल को दाऊद बहुत ही ईमानदारी से रहा, उसके बाद यह बहुत ही सामर्थी राजा बना। ஆகவே அன்பானவர்களே, இந்த ஒரு கண்ணோட்டத்திலே நாம் ஊழியர்களோடு இடைபட வேண்டும். इसलिए हे प्रियो, इस दृष्टिकोण से हम सेवा में बढ़े, அவருடைய நிறைவை நாம் காண விரும்ப வேண்டும். उसकी भरपूरी हम देखने पाए। அவர்கள் வளர்ந்தால் தேவராஜ்யத்துக்கு ஆசீர்வாதம், यदि वो बढ़े तो परमेश्वर के राज्य के लिए அவர்கள் குறை आशीष, நீங்கி நிறைவாய் வல்லமையாய் பயன்பட்டால் தேவராஜ்யத்துக்கு ஆசீர்வாதம். उनके जीवन की कमी घटी दूर हो तो यह भी परमेश्वर के राज्य की आशीष है। அந்த நல்ல கண்ணோட்டத்தோடு பார்ப்போமாக. यह एक अच्छी दृष्टिकोण के साथ हम देखें। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு அந்த ஒரு அனுபவமும் அந்த பக்குவமும் இருந்தால் சில குறைகளை நேரடியாய் அன்பாய் சொல்லிக் கொடுக்கலாம். यदि हमारे अंदर वो अनुभव और वो मजबूती है तो हम उसको सीधे रूप से कह सकते हैं। அந்த ஒரு அனுபவமும் பக்குவம் இல்லாம யாரும் ஊழியர்களுக்கு ஆலோசனை சொல்ல போகாதீங்க. यदि आपके अंदर वो अनुभव और मजबूती नहीं है तो आप हर किसी सेवकों के लिए सलाह ना दें। சும்மா ஊழியர்களுக்கு ஆலோசனை சொன்னா சில வேளை தேவனுடைய கோபம் வந்துவிடும். यदि ऐसे ही आप उनको सलाह देते रहे तो परमेश्वर का क्रोध आप पर आ जाएगा। அந்த ஒரு அனுபவம், அந்த மனப்பக்குவம், அந்த உண்மையான ஜெபம் உங்களில் நிறைந்திருந்தால் आकिला प्रिस्किला कुटुंबम बोल செயல்பட முடியும். यदि वह सच्चाई वह अच्छी ईमानदारी आपके अंदर है तो आप अकीला प्रिस्किला के साथ उपयोग हो सकते हैं। அப்படிப்பட்ட குடும்பங்கள் நமக்கு தேவை. इस तरह के परिवार की हमें आवश्यकता है। अनेक பேர் கிறிஸ்தவ போதகர்கள் இருக்காங்க. इन दिनों बहुत से नामधारी पास्टर्स हैं। இப்பெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வருகிறது, उनके अंदर एक जागृति आ रही है, வாஞ்சை வருகிறது. एक चाहत आ रही है। ஆனா எங்களை போல உள்ள ஆளுகள்ட்ட அவங்க அதிகமா இதெல்லாம் பேச மாட்டாங்க. लेकिन हमारे जैसे लोगों के पास आकर वो नहीं मिलते। ஆனா உங்கள மாதிரி ஆளுகளுக்கு சில வேளை ஃப்ரீயா பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். लेकिन आपके साथ वो फ्री रूप से भेज सकते हैं। கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாமே அந்த அப்பல்லோகளுக்கு. उन अपोलोस के समान को आप बोल सकते हैं ना। அவங்களுக்கு தான் நீங்க முக்கியமா சொல்லி கொடுக்கணும். उन्हें ही आपको विशेष रूप से बोलना चाहिए। ஆனா நான் சொன்ன அந்த பக்குவத்தோட சொல்லி கொடுக்கணும். लेकिन जिस बात की मजबूती मैंने कहा उसके साथ இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அந்த மாதிரி கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. इन्हें कुछ नहीं माना उस दृष्टि से नहीं, நல்ல கண்ணோட்டத்தோட செய்யுங்க. एक अच्छी दृष्टिकोण से। அல்லேலூயா. हालेलुया। ஒன்றுக்கு அடுத்த பாயிண்ட்க்குள்ள போவோம். ஐந்தாவதாக 5वीं बात 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். पहला कुरिन्थियों 16वां अध्याय 19 ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசுவிலே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டிலே ஒரு சபை கூடினது.
इफिसियों में अक्विला प्रिस्का के घर में एक कलीसिया बनी। அங்கே இருந்து தாங்கள் முன்னே இருந்த கொரிந்து பட்டண சபைக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறார்கள். वहां से जो पहले थे कोरिन्थ की कलीसिया को वो नमस्कार कहते हैं। ரோமர் 16:5 रोमियो उसका 16वां और 5वां ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள் என்று பவுல் ரோமாபுரியாருக்கு சொல்லுகிறார். रोमा के नगरों को कहता है कि अक्विला प्रिस्का के घर में जो है उन्हें नमस्कार, ஏனென்றால் இவர்கள் ரோமாபுரி பட்டணத்தில் ஆதி விசுவாசிகள். क्योंकि रोमी के नगर के यहाँ आदि के विश्वासी हैं। ஆகவே பவுல் ஒவ்வொரு சபைகளை ஒருங்கிணைத்து அந்த விசுவாசிகளையும் ஒருங்கிணைக்கிறத பார்க்கிறோம். तो ये पौलुस और उनके विश्वासियों के साथ की एक बात को हम இதிலே நான் சொல்ல வருகிற குறிப்பு என்னவென்றால் इसमें जो मैं कहना क्या தங்கள் चाहता हूँ, வீட்டை ஊழியத்திற்காக திறந்து கொடுத்த குடும்பம், अपने घर को सेवा के लिए அவருடைய வீட்டிலே ஒரு ஊழியம் நடைபெற்றது. के घर में ही एक सेवा चली। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கிறது? इन दिनों आप किसको इतनी अच्छी इच्छा என் है வீட்டுல தேவனுடைய ஊழியம் ஒன்று நடக்க வேண்டும், मेरे घर में प्रभु की सेवा चलने पाए, ஒரு சண்டே ஸ்கூல் நடத்த வேண்டும், एक संडे स्कूल चलने पाए, அல்லது ஒரு வாலிபர் கூட்டம், नहीं तो एक जवानों की ஒரு मीटिंग, மிஷனரி ஜெபம், एक मिशनरियों की प्रार्थना ஒரு है, வாரந்தோறும் உள்ள ஒரு கூட்டம், नहीं तो एक साप्ताहिक एक प्रार्थना है, ஒரு பைபிள் ஸ்டடி, एक बाइबल स्टडी, அல்லது ஒரு எழுப்புதலுக்கான ஒரு ஜெபம் नहीं तो एक बेदारी के लिए एक प्रार्थना, செய்யலாமே. ऐसा कर सकते हैं। ஏதோ குறிப்பிட்ட அந்த ஏரியாவுக்கு தேவையான ஒரு ஜெபத்தை வைக்கலாமே. एक जरूरत के अनुसार उस क्षेत्र में एक प्रार्थना कर இன்னைக்கு सकते हैं। விசுவாசிகள் அந்த தரிசனமுடையவர்களாய் மாற வேண்டும். विश्वासियों को वह दर्शन होना உங்களுக்கு चाहिए। ஆண்டவர் நல்ல ஒரு வீடை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपको एक अच्छा घर दिया है, அந்த வீட்டை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக எப்படி பயன்படுத்தலாம், उस घर को परमेश्वर के राज्य के लिए हम कैसे उपयोग करें, அல்லது உங்களுக்கு ஒரு இடத்தை ஒரு கட்டடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், नहीं तो आपको एक स्थान या बिल्डिंग आपको दी है, ஒரு ஹால் உங்களுக்கு இருக்கிறது. एक बड़ा हॉल आपको है, இவர்களெல்லாம் சிந்தியுங்கள். इन सभी का आप विचार कीजिए। எல்லாம் நமக்காக மட்டும் என்று நினைக்காதிருங்கள். सब मेरे लिए है ऐसा आप ना सोचें। உலகத்தை வெறுத்து இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம் நாம், ओ संसार को छोड़कर यीशु के पीछे चलने அழிந்து वाले போகிற हम, உலக பொருளுக்காக அல்ல மெய்ப்பொருளுக்காக வாழ்கின்றவர்கள் நாம். नाश होने वाली वस्तु के लिए नहीं बल्कि महिमा पाने वाले के पीछे चलने ஆகவே वाले தேவ हम। பிள்ளைகளே, इसलिए हे प्रियो, உங்கள் வீடுகளில் ஊழியங்களை தொடங்குங்கள். आप अपने घर में सेवाएं அந்த प्रारंभ करें। ஏரியாவுக்கு என்ன தேவை என்று பார்த்து ஜெபித்து தேவாலோசனையோடு செய்யுங்கள். उस क्षेत्र की क्या जरूरत है प्रार्थना के साथ शुरू कीजिए। அவைகளை குறித்து ஊழியர்களாய் எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். उसके जो विषय है आप सेवकों के साथ बांटें, அப்போ நாங்க அதை ஒருங்கிணைத்து தருவோம். तो उसमें हम कुछ सलाह को देंगे, அப்ப ஒன்றொன்று முரண்பாடு இல்லாமல் எல்லா ஊழியங்களும் நடைபெற ஏதுவாக இருக்கும். तो एक साथ के मिलकर वो सेवा को चले ऐसा अच्छा அல்லேலூயா. होगा। हालेलुया। ஆறாவதாக छठी बात, ரோமர் 16:3 படிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். यहाँ 2 தீமோத்தேயு 4:19 படிக்கிறோம், பிரிஸ்கில்லாளுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசிப்போரும் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு என்று தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், சொல்லி சொல்லி வந்து இப்ப உடன் வேலையாட்கள் என்றே சொல்லிவிட்டார். यहाँ पर कहते वो मेरे सहायक सेवा के रूप में से कहा। அதோட அர்த்தம் இவர்களும் முழுநேர ஊழியத்தில் வந்து விட்டார்கள் என்பதுதான். इसका मतलब है कि ये भी पूरी तरह से सेवा में आ गए हैं। ஒரு கட்டத்திலே இவர்களும் மிஷனரிகளாக வந்து விட்டார்கள். एक स्थान में आकर यह भी एक मिशनरी हो गए। ஆகவே ஆறாவது மிஷனரிகளாக மாறின குடும்பம். तो छठवीं बात है कि एक मिशनरी परिवार में बदलने वाले। சிலருக்கு தேவனுடைய முழுநேர ஊழிய அழைப்பு இருக்கும், कुछ एक को फुल टाइम की सेवा का बुलावा होगी, எல்லாருக்கும் அல்ல. लेकिन सभी को नहीं। அப்படிப்பட்ட அழைப்புள்ளவர்களை தேவன் அழகா எழுப்புவார். ऐसी बुलाहट को चाहने वालों को प्रभु उठाएगा। இன்னைக்கு 2 குடும்பங்களை நாம் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணினோம். आज हमने 2 परिवार के लिए प्रार्थना की। அந்த 2 குடும்பங்களுக்கும் தெரியாது நாங்கள் இப்படி ஊழியத்துக்கு வருவோம் என்று. उन दोनों परिवार को नहीं मालूम था कि हम इस तरह से सेवा में ஆனால் आएंगे, தங்கள் சபையில் உத்தமமான விசுவாசிகளாய் இருந்தார்கள். लेकिन अपनी कलीसिया में वे एक अच्छे ईमानदार विश्वासी थे, ஊழியங்களில் ஈடுபட்டு செயல்பட்டார்கள். और सेवा में भागीदारी रखकर उपयोग हुए। குறித்த வேளை வந்த பொழுது கர்த்தர் தன்னுடைய அநாதி தீர்மானத்தை வெளிப்படுத்தினார். एक सही समय पर आकर प्रभु ने अपनी आदि इच्छा को प्रकट किया, அப்பொழுது அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். और तब वो यहाँ निकल कर यहाँ आए। ஹல்லேலூயா. हालेलुया। அதுபோல யார் மேல் அழைப்பு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது, इसलिए किसके ऊपर यह बुलाहट है हमें नहीं मालूम, ஆனால் நாம் எல்லாரும் ஒன்று செய்ய வேண்டும். लेकिन हम सब मिलकर ये करें, எல்லாரும் எந்த ஊழியங்களில் ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். जहाँ तक हो सके वहाँ सेवा में भाग ले। தேவன் யாரை முழு நேர ஊழியத்துக்காய் அழைக்கிறாரோ प्रभु ने जिस किसी को पूरी सेवा के लिए बुलाया, தயங்கவே செய்யாதிருங்கள். आप ना डरते
हुए आए। அழைப்பு உண்டானால் தைரியமாக இறங்கி வாருங்கள். यदि आपके जीवन में बुलाहट है तो पूरी हिम्मत के साथ आए। அழைப்பு வந்த பிறகு தாமதம் பண்ணாதீங்க. यदि बुलाहट है तो आप उसको देर ना करें, அழைப்பை நிராகரிக்காதீர்கள். उसको भी आप अलग ना हटाएं। அது ரொம்ப கட்டுகளுக்குள்ள கொண்டு போய்விடும். यदि ऐसा है तो आप बहुत बंधन में आ जाएंगे। தேவன் அழைத்தால் தேவன் பயன்படுத்தவே விரும்புவார். यदि परमेश्वर ने बुलाया है तो परमेश्वर उसका उपयोग भी करेगा। ஆகவே அழைக்கப்பட்டவர்கள் தைரியத்தோடு முழு நேரமாய் ஊழியத்திற்கு இறங்குங்கள். इसके लिए जो बुलाए हुए चुने हुए हैं वो लोग आकर पूरी तरह से सेवा करें। தேசம் விசாலமாய் இருக்கிறது. ये संसार खुला हुआ है। எல்லா இடத்திலிருந்து மக்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஆட்கள் ஊழியர்களை அனுப்புங்கள் என்று. सभी जगह से लोग हमसे मांगते हैं कि आप हमारे पास सेवकों को இன்னும் भेजें ஊழியர்கள் எழும்பி புறப்பட வேண்டும். और भी सेवक उठकर जाने पाए। கிதியோனின் சேனைகள் எழும்ப வேண்டும். गिदोन की सेना उठने पाए। பவுல் பர்னபாஸ் சீலாக்கள் எழும்ப வேண்டும். पौलुस बरनबा और सीलास उठने पाए இன்னும் வல்லமையாய் எழும்ப வேண்டும். और भी सामर्थ्य रूप से। யாருடைய வாழ்க்கையிலே தேவன் இடைப்படுகிறாரோ அதை செய்யுங்கள். किसके जीवन में प्रभु दखलअंदाजी कर रहा है वो आए। ஏழாவதாக ஒரு காரியம் सातवीं बात வாசிங்கள். ரோமர் 16:4. रोमियो 16 और 4 वचन। அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். यहाँ पर एक बात कहता है, அந்த குடும்பம் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். वो जो परिवार था मेरे प्राण के लिए अपने जीवन का जोखिम उठा दिया। அவர்கள் சமாதான காலத்தில் மட்டுமல்ல உபத்திரவ காலத்திலும் ஊழியரோடு நிற்கக்கூடியவர்கள். ये लोग शांति के समय नहीं बल्कि उपद्रव के समय में सेवकों के साथ खड़े होने वाले। சுவிசேஷத்து நிமித்தம் பிரச்சனைகள் வரும்பொழுது விட்டு ஓடாதவர்கள். सुसमाचार के तहत आने वाली समस्याओं के कारण इन्होंने नहीं छोड़ा। ஊழியக்காரனை விட்டு கொடுக்காதவர்கள். इस सेवकों को इन्होंने नहीं छोड़ा। பவுல் வந்ததனால் தான் கொரிந்து பட்டணத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் எழும்பினது. पौलुस आने के कारण ही इस कुरिन्थ नगर में बड़ी समस्या उत्पन्न हुई। இந்த ஆளை எங்களுக்கு தெரியாது, எங்கேயோ இருந்து வந்தார், அப்படி அவர்கள் சொல்லவில்லை. उन्होंने ऐसा नहीं कहा कि कहीं और से आया और समस्या उत्पन्न किया। அவனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். उसके लिए अपने प्राण को जोखिम में डाला। அல்லேலூயா. हालेलुया। ஐயோ, இந்த ஆள் போற இடத்துல எல்லாம் பெரிய பிரச்சனை, इसके कारण ही जहाँ भी जाए समस्या है। அப்படி நினைச்சிருந்தா அவர் கூட யாத்திரை போயிருக்க மாட்டாங்க. यदि सोचते तो उसके साथ यात्रा नहीं करते। அவர்கள் தங்கள் கழுத்தை கொடுக்க ஆயத்தமாயிருந்தார்கள். उन्होंने अपने जीवन को जोखिम में देने के लिए तैयार थे। இப்படிப்பட்ட குடும்பங்களால் தான் ஊழியங்கள் கட்டப்படும். इस तरह के सेवा के द्वारा ही सेवाएं निर्माण होगी। अनेक குடும்பங்கள் சபை எனக்கு என்ன செய்ததுன்னு மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க. बहुत से घराने ऐसे होते हैं कि कलीसिया ने मुझे क्या किया है यही देखते हैं। ஆனா சில குடும்பங்கள் தான் நான் சபைக்காக என்ன செய்யணும்னு யோசிப்பாங்க. लेकिन कुछ एक परिवार ऐसे हैं जो मैं क्या करूं ऐसा सोचते हैं। வட இந்தியாவில் கூட மிஷனரிகளுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, उत्तर भारत में जब मिशनरियों की समस्या आती है, அந்த சபை விசுவாசிகள் ஸ்ட்ராங்கா நிக்கும் பொழுது எதிர்ப்புகள் தானா ஓடி போகிறது. उस कलीसिया के विश्वासी यदि मजबूती से खड़े रहे तो समस्या चली जाएगी। அவங்களே மறுதலிக்க ஆரம்பித்தாங்கன்னா यदि वो நின்று பிடிக்க முடியாது. यदि वो लोग इनकार करें तो वहाँ पर हम कुछ नहीं ஆகவே कर सकते। ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பங்கள் ஏராளமாக எழும்ப வேண்டும். इसलिए आकिला और प्रिस्किला के परिवार से और भी ज्यादा उठे। ஊழியக்காரனுக்காக அவனுடைய பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுக்கிறவர்கள். सेवा के लिए और सेवा के लिए अपने प्राण का जोखिम उठाने वाले। அல்லேலூயா. हालेलुया। அதே வேளையில தப்பு செய்யற ஊழியக்காரனுக்காக போய் உதவி செய்து கொண்டிருக்காதீங்க. उसी समय में यदि कोई गलत करता है तो आप उस सेवा की कोई मदद ना करें। ஸ்தாபனத்துக்கு கீழ்ப்படியாத ஊழியக்காரனுடைய கையை பலப்படுத்தி கொண்டிருக்காதீங்க. जो संस्था की आज्ञा को नहीं मानता उसके साथ अब हाथ ना मिलाएं। அதெல்லாம் நீங்க தேவனுக்கு விரோதமா தேவ ராஜ்யத்துக்கு விரோதமா செய்யக்கூடிய செயல்கள். वो सभी आप परमेश्वर के विरोध में परमेश्वर के राज्य के विरोध में करने वाला काम है। சில ஒழுங்கற்றவர்களா இருப்பார்கள், कुछ एक अनुशासन रहित होते हैं, கீழ்ப்படியாதவர்களா இருப்பார்கள். वो आज्ञा को नहीं मानते हैं। அவர்களுக்காக போய் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க கூடாது. उनको जाकर आप सपोर्ट देते ना रहे, அவளுக்காக ஜெபியுங்கள். उनके लिए प्रार्थना कीजिए। சில கஷ்டப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் உதவிகளை செய்யுங்க. यदि कुछ दुख उठाए तो व्यक्तिगत रूप से कुछ उनको ஆனா सुविधाएं दें, கர்த்தருடைய ஊழியத்துக்கு இடரல் உண்டாக்காதீங்க. लेकिन परमेश्वर की सेवा में कोई रुकावटें उत्पन्न न करें। சிலப்பாங்க ஒரு ஊழியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணா டிரான்ஸ்ஃபருக்கு போக விடாம பிடிச்சு இழுத்து கொண்டிருப்பாரு. कुछ एक लोग हैं जो यदि सेवकों का ट्रांसफर किया जाए तो उसको खींचते रहते சில हैं। ஊழியர்களை காலத்துக்கு முன்னே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு போராடி கொண்டிருப்பார்கள். कुछ एक सेवकों को ऐसा है कि समय के पहले इन्हें ट्रांसफर दे दिया இதெல்லாம் जाए, ऐसा कहते ஆகாத காரியங்கள். हैं। ये
ना चलने वाले நாம் कार्य அதை செய்யக்கூடாது. ऐसा नहीं करना चाहिए। அவர்கள் மேல் இருக்கிற தேவ சித்தம் ஒன்று உண்டு. उनके पास परमेश्वर की इच्छा एक है, அந்த சித்தத்தின்படி அவர்களை நடத்தும்படி தேவனால் வைக்கப்பட்டவர்கள் நடத்துவார்கள். उस इच्छा के अनुसार परमेश्वर के द्वारा ठहराए गए लोग उन्हें चलाएंगे। நம்ம அவங்களை சீக்கிரம் கிளப்பி விடணும்னு பார்த்தோம்னா நம்ம தேவ சித்தத்துக்கு எதிராக கிரியை செய்யறவங்களா மாறிடுவோம். यदि हम जल्दी से उन्हें निकालना चाहें तो ये हम परमेश्वर की इच्छा के विरुद्ध काम करेंगे। போக வேண்டியவர்களை போக விடாம பிடிச்சு நிறுத்தினாலும் அதேதான். जो जाना चाहते हैं उन्हें रोक ले तो इसी तरह से அந்த பழக்கங்களே வரக்கூடாது. इस तरह की आदतें ना रहें। கர்த்தருக்காக சுவிசேஷத்துக்காக परमेश्वर के लिए और सुसमाचार के लिए ஊழியருடைய கைகளை திடப்படுத்துவோம். परमेश्वर के हाथों की அதற்காக तरफ அவர்களோடு கூட நிற்போம். उसके लिए हम खड़े रहें। அதற்காக நம்முடைய பிராணனை வேண்டுமானாலும் நம்முடைய கழுத்தை அவருடைய பிராணனுக்காக கொடுக்க ஆயத்தமாவோம். उसके कारण अपना प्राण अपना जीवन यदि जोखिम में देना है तो दे। இந்த நல்ல அனுபவங்களை ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்திடத்திலே படிக்கிறோம். एक अच्छे अनुभव इस पिस्का और अकीला के घरानों இப்படிப்பட்ட में देखते हैं। ஏராளம் குடும்பங்களை நம்முடைய சபைகளிலே எழுப்பி தருவாராக. अनगिनत परिवार हमारी कलीसिया से प्रभु उठाने पाए। உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி எழுப்புவாராக. हर एक परिवार को प्रभु ऐसा उठाए। எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். हम सभी आंखें बंद करके ஒரு प्रार्थना ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை போல் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுங்க. करें। अकीला और प्रिस्किला के घर के அப்படியே समान கர்த்தரை बने। நோக்கி பாருங்கள். आप प्रभु को देखें। ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உற்சாகமா உற்சாகமா உற்சாகமா. ஐயோ ஐயோ ஐயோ. கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அசையவே இல்லை சிலர். பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் சீக்கிரம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரிய இயேசுவின் பின்னே நான் போவேனே, தினம் தோறும் என் குருசு சுமப்பேனே, பின்னே போவேனே, சேவை செய்வேனே, இயேசு என் நாயகரே. யாத்திரை செய்வேனே, நான் இயேசுவில் தைரியமாய் யுத்தம் செய்வேனே, திருநாமத்துக்காய் சேருவேன் சீயோனில், ராஜன் சந்நிதியில் ஆர்ப்பரித்து பாடுவேன். இயேசுவின் பின்னே நான் போவேனே, எந்த எதிர்ப்புகள் மாறினும் பின்மாறேனே, சத்தம் கேட்டே நான் எல்லாம் கேட்டேனே, இயேசு எந்த நாயகரே. யாத்திரை செய்வேனே, நான் இயேசுவில் தைரியமாய் யுத்தம் செய்வேனே, திருநாமத்துக்காய் சேருவேன் சீயோனில், ராஜன் சந்நிதியில் ஆர்ப்பரித்து பாடுவேன். இயேசுவின் பின்னே நான் போவேனே, தினம் தோறும் திரு சித்தம் செய்வேனே, நிந்தையானாலும் கண்ணீரானாலும் இயேசு எந்த நாயகரே. யாத்திரை செய்வேனே, நான் இயேசுவில் தைரியமாய் யுத்தம் செய்வேனே, திருநாமத்திற்காய் சேருவேன் சீயோனில், ராஜன் சந்நிதியில் ஒவ்வொருவரும் நான் இயேசுவுக்காக செயல்படுவேன். இயேசுவின் பின்னே நான் போவேனே, என் சிநேகிதன் என்னை கைவிடேனோ, காடானாலும் உயிர் போனாலும் இயேசு எந்த நாயகரே.
தைரியமாய் யுத்தம் செய்வேனே திருநாமத்துக்காய் சேருவேன் சீயோனில் ராஜன் சந்நிதியில் ஆர்ப்பரித்து பாடுவேன் யாத்திரை செய்வேனே நான் இயேசுவின் என் வாழ்க்கை பயணத்திலே இயேசுவுக்காக தைரியமாய் பயணம் செய்வேன் இயேசுவின் நாமத்துக்காக யுத்தம் செய்வேன் நான் இயேசு வரும்பொழுது சீயோனில் ராஜன் சந்நிதியில் சேர்ந்து ஆர்ப்பரித்து பாடுவேன் யாத்திரை செய்வேனே நான் இயேசுவில் தைரியமாய் யுத்தம் செய்வேனே திருநாமத்துக்காய் பாடும் பொழுது அன்பான தேவ பிள்ளைகளே அப்படியே ரெண்டு கைகளை விரித்து இயேசுவாவுடைய சித்தம் செய்யணும் எனக்காக மரித்து உயிர்த்த கல்வாரியில் கஸ்தி பாடுகள் அனுபவித்த என் ராஜாவுடைய சித்தம் நான் செய்வேன் என் குடும்பத்தை தந்தவர் நீர்தான் ஐயா அம்மைக்காக என் குடும்பம் செயல்படும் ஐயா என்று சொல்லி அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க எல்லாரும் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே எத்தனையோ பேர் குடும்பம் ஆக முடியாம இருக்காங்க ஆண்டவரே எத்தனையோ பேர் குடும்பத்துல பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ஆண்டவரே ஆனா எனக்கு ஒரு அன்பான குடும்பத்தை கொடுத்தீங்களப்பா சமாதானமான குடும்பத்தை தந்தீங்களே ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட கைகளை விரித்து ஜெபம் பண்ணுங்க இயேசுவே என் குடும்பம் உங்களுக்காக செயல்படும்ப்பான்னு சொல்லுவீங்களா கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுவார் ஆமென் சொல்லுங்க அப்புறம் வீட்டுல போய் சிந்தித்து தீர்மானங்களை எடுங்க ஆமென் கணவன் மனைவி உட்கார்ந்து சிந்திங்க தீர்மானங்களை எடுங்க எல்லாரும் கைகளை ஆண்டவருக்கு நேரா விரிச்சு அப்பா எங்க குடும்பம் உங்களுக்காக செயல்படும் அப்பா ஹல்லேலூயா பிரிய இயேசுவின் பின்னே நாங்கள் வருவோம் இயேசுவுக்காக தைரியமாய் வாழ்வோம் உங்க நாமத்துக்காக யுத்தம் செய்வோம் நீர் வரும்பொழுது சீயோனிலே சேர்க்கப்படுவோம் அதுதான் எங்க வாழ்க்கையின் மேன்மை என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க பல காலம் நீங்க விசுவாசிகளா இருந்தோம் இயேசுவுக்காக நீங்க செய்தது ரொம்ப கொஞ்சம் அப்படின்னு நீங்க உணர்றீங்கன்னா இன்னைக்கு நீங்க அப்படியே ஆண்டவர்ட்ட பேசுங்க ஆண்டவரே கொஞ்சம் காலத்தை நான் வீணடிச்சிட்டேன்ப்பா ஆனா இனி எஞ்சிய காலத்துல நான் சில காரியங்களை குடும்பமா நாங்க செய்ய போகிறோம் ஹல்லேலூயா குடும்பமா சேர்ந்து தேவராஜ்யத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா எவ்வளவு பிரயோஜனம் தெரியுமா குடும்பமா சில ஊழியங்கள்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னா எவ்வளவு பிரயோஜனம் உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் தேவராஜ்யத்துக்கு ஆசீர்வாதம் ஆமென் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்முடைய தீர்மானங்களை சந்தோஷமாய் பார்க்கிற தேவன் நிச்சயமாய் நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு தருவார் நல்ல வாசல்களை உங்களுக்கு திறந்து தருவார் எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே உம்மை துதிக்கின்றோம் இன்று ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை பற்றி தியானித்தோம் அவரிடத்தில் எவ்வளவு அழகான நல்ல காரியங்கள் இருந்தபடினாலே அது எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கும் என்பதனால் பைபிளில் தேவனுடைய வார்த்தையில் அவர்களுடைய பெயரையும் அவருடைய சரித்திரத்தையும் அவருடைய குடும்பத்தின் காரியத்தையும் எழுதி வைத்திருக்கிறீரப்பா இன்றைக்கு அதை தியானிக்க உதவி செய்தீர் எங்கள் குடும்பங்களிலும் இதுவரை எந்த நிலையில் இருக்கிறோமோ இன்றிலிருந்து இன்னும் ஒருபடி முன்னே சென்று இயேசுவுக்காக இயேசுவின் நாமத்துக்காக இயேசுடைய ராஜ்யத்துக்காக என்று சொல்லுகிற ஒரு துடிதுடிப்போடு முன் செல்ல உதவி செய்யும் சில குடும்பங்களில் சிலருக்கு ஆசை இருக்கிறது கூட ஒத்துழைக்கிறது இல்லை அந்த தடைகளெல்லாம் நீர் மாற்றி எல்லா உள்ளங்களும் இந்த தரிசனத்தை பெறும்படி இந்த பாரத்தை பெறும்படி துடிதுடிப்பை பெறும்படி உதவி செய்வீராக ஆண்டவரே முந்தினோர் பிந்தினோர் ஆகவும் பிந்தினோர் முந்தினோராக இருப்பால் சொல்லி அந்த வார்த்தையை அடிக்கடி நினைப்பூட்டுகிறீர் ஆண்டவரே எங்கள் சபையிலே அப்படி ஆகிவிடக் கூடாது என்று தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே காலங்கள் போக போக அதிகமாக இயேசுவுக்காக செயல்படுகிற கிருபையை எல்லாருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் தேவன் பொறுப்படும் ஆசீர்வதியும் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமாய் கர்த்தருக்கு சாட்சியும் பிரகாசமாய் வாழ உதவி செய்யும் துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமென்.